தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இந்த புத்தகத்தை பத்தி பேசுறதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். டிஸ்கவரி புக் பேலஸ் நிறுவனர் ஐயா வேடியப்பன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏனென்றால் தமிழ் தேசியம் என்பது இங்கே தீண்டாமைக்கு உரிய ஒரு பொருளாக இருக்கிறது. எனது தம்பி செந்தில்நாதன் பேசினப்ப சொன்னார், 2016ஆம் ஆண்டு நாங்க வந்தப்ப இருந்தது. தமிழ் தேசியம் என்ற பெயரில் ஒரு புத்தகம் கிடையாது. எங்குமே எங்க தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் பற்றிய புத்தகங்கள் அப்ப இல்ல. சிறு சிறு புத்தகங்கள், சில புத்தகங்கள் தான். ஐயா மணிரசன், ஐயா கீவே போன்ற புத்தகங்கள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். தமிழ் தேசியம் இங்கே பயன்படுத்தப்படாத ஒரு சொல்லாக, தமிழ் தேசியம் என்பது தீண்டாமைக்கு ஒரு உரிய சொல்லாக இருந்தது. ஒரு நவீன தீண்டாமை, குறிப்பா அடி உலகத்தில். இங்க தமிழ் தேசியம் பேசிடக்கூடாது, அது ரொம்ப பிற்போக்குத்தனமானது, அது அடிப்படையே இல்லாதது, அது முற்போக்கு பின்னவீனத்துவத்திற்கு மற்றும் எல்லா விதமான முன்னோடி தன்மைகளுக்கும் அது எதிரானது என்ற ஒரு போக்கு. தமிழ் தேசியர் என்று சொல்லிக் கொள்ளவே ஒரு அச்சம். ஆனால் அது 2009 இன அழிவிற்கு பிறகு அது மாறத் தொடங்கியது. அண்ணன் சீமான் ஒவ்வொரு கதவையாக உடைத்துக் கொண்டே வந்தார். தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் படத்தை பயன்படுத்தக்கூடாது என்பதை, அந்த நிலையை மாற்றி இப்போது தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் என்பவர் தமிழ்நாட்டின் ஒரு பொது சொத்தாக மாறியிருக்கிறார். அது எல்லா வீட்டு விழாக்களிலும் தேசிய தலைவர் பிரபாகரனின் படம் இடம்பெறுகிறது. அதே போல தமிழ் தேசியம், ஐயா மணிரசன் போன்றோர் எண்ணற்ற பல தியாகங்கள், அண்ணன் தமிழரசன் போன்றோர் எண்ணற்ற பல தியாகங்கள் செய்து காப்பாற்றி வைத்திருந்த தமிழ் தேசியம் மிக எளிதாக அதிகாரத்தை பிடித்தவர்களால் எள்ளி நகையாடப்பட்டது, ஒதுக்கப்பட்டது, ஓரங்கட்டப்பட்டது, அரங்குகளுக்குள்ளே அடைத்து வைக்கப்பட்டது. அந்த கதவை அடித்து உடைத்தது அண்ணன் சீமான். அடிச்சு உடைச்சு திறந்து விட்டார். இதே புத்தக கண்காட்சியில் அவன் தம்பி செந்தில்நாதன் சொன்ன மாதிரி, எங்களுக்கென்று ஒரு அரங்கம் கிடைக்காதா, எங்கள் புத்தகங்களை விற்பதற்கு ஒரு அரங்கம் கிடைக்காதா, ஒரு பார்வையாளர்கள் கிடைக்காதா, இருக்க மாட்டாங்களா என்ற நிலையை மாற்றி இன்று உருவாகி இருக்கிறது. அதற்காக பாப்பாசி இங்கே வந்திருக்கின்ற நிர்வாகிகளுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் ஒரு வளர்நிலை தத்துவத்தை சார்ந்தவர்கள் அல்ல, கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழர் என்கின்ற ஒரு தேசிய இனத்தின் தத்துவ கருத்தியலை தூக்கி பிடித்திருக்கிறோம். இங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சிகளும் சரி, பல்வேறு அமைப்புகளும் சரி, தங்கள் அறிக்கையிலே தமிழர் என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள், தமிழ் என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள். ஆனால் தமிழர் என்ற தேசிய இனம் என்ற சொல்லை பயன்படுத்த மாட்டாங்க. ஐயா மணிரசன், ஐயா கீவே போன்றவர்கள் இதுக்கு விதிவிலக்கு. ஆனால் ஒரு வெகுஜன அரசியல் கட்சியில அதன் அறிக்கைகள்ல தமிழர் ஒரு தேசிய இனம் என வரையறை செய்து அதை நிறுவி இன்று நிலைநாட்டி இருக்கிற நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் இதற்காக கொடுத்த விலை ரொம்ப அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகம். இதற்காக நாங்கள் எதிர்கொள்கின்ற ஏச்சல், அதோட கேலி, கிண்டல், அவமானம், அவதூறு, இது போன்ற எதிர்ப்புகளை சந்தித்துதான் இந்த புத்தகத்தை அண்ணன் பாலமுரளிவர்மன் கொண்டு வந்திருக்கிறார். அண்ணன் பாலமுரளிவர்மன் இந்த புத்தகத்தை தொகுப்பதற்கு அவர் அடைந்த பாடுகளை பற்றி இன்னொரு புத்தகம் எழுதலாம். என்னையெல்லாம் காலையில தம்பி கட்டுரை இன்னைக்கு வந்துருமா, அண்ணன் பேரை பார்த்தோன்னே பயமா இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு நெருக்கடி கொடுத்து அந்த கட்டுரைகளை சேகரித்து தொகுத்து அதை அழகுற வடிவமைப்பு செய்து இன்று டிஸ்கவரி புக் பேலஸ் வெளியீடாக வந்திருக்கிறது. இது நமக்குள்ளாகவே, நான் அண்ணன் பாலமுரளன் கூட சொன்னேன், நமக்குள்ளாக வெளியிட்டிருந்தால் கூட இந்த அளவுக்கு சிறப்பு இருக்காது. இன்னைக்கு ஒரு பொது பதிப்பமாக இருக்கக்கூடிய டிஸ்கவரி புக் பேலஸ் மூலமாக இன்று தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படி என்ற அண்ணன் பாலமுரளி அண்ணன் தொகுத்த இந்த நூல் வெளிவந்திருக்கிறது என்பது ஒரு வரலாற்று சிறப்பு. இது எங்களுக்கு தொடக்கம் மாதிரி இருக்கு. ஏனென்றால் இந்த புத்தக அரங்கு, இதில் உழவிக் கொண்டிருக்கின்ற மாபெரும் அறிவுஜீவிகள் எல்லோராலும் ஒதுக்கப்பட்டவர்கள் நாங்கள். அண்ணன் சீமான் என்ற மனிதன் வரலன்னா நாங்கள் அனாதைகள், அனாதைகள். நாங்க எங்களுக்கு எங்கேயும் இடம் இல்லை, யாரும் எங்களை ஏத்துக்க மாட்டாங்க.
இன அழிவிற்காக எங்கள் கண்கள் கலங்கி நின்றால் இவர்கள் ஆளும் அதிகாரத்திற்கு எதிரானவர்கள் என்று பட்டம் குட்டப்படுவார்கள். அப்படி எல்லாத்துக்கும் இவர்கள் ஒரு சிறு குழுங்க, இவர்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, இவர்கள் பிற்போக்குவாதிகள்ங்க என்று நாங்கள் பேசாதவற்றையும் அவர்களே பேசி எங்களை ஏசிக் கொண்டிருந்த காலத்தை இன்று அண்ணன் பாலமுரளிவர்மன் அவர்கள் தொகுத்திருக்கிற இந்த புத்தகம் ஒரு ஆயுதமாக மாறி அடித்து உடைத்திருக்கிறது. இது தொடக்கம் தான். பாலமுரளி அண்ணனே சொன்னாரு, தம்பி நான் கதவை திறந்து விட்டுருக்கேன், சீமான் அண்ணன் மாதிரி கதவுகளை திறந்து விட்டுருக்கிறேன், இனிமேல் அடுத்தடுத்த கதவுகளை திறக்க வேண்டியது உங்களை போன்றோரின் கடமையினர். அண்ணன் சீமான் இந்த கதவுகளை அடித்து உடைத்து திறந்தார், அரசியல் கதவுகளை. அண்ணன் பாலமுரளிவர்மனும் மதிப்பிற்குரிய பதிப்பாளர் வேடியப்பன் அவர்களும் தமிழ் அறிவுலகத்தின் அறியாமை கதவுகளை உடைத்து திறந்திருக்கிறார்கள். இது ஒரு திறப்பு. அதே போல ஈழத்திலிருந்து வந்திருக்கின்ற நண்பர் தீபச்செல்வன், ஈழத்திலே நடந்தது ஒரு இனப்படுகொலை, அதற்கு இணையான இங்க ஒரு படுகொலை. நாங்கள் தமிழர் என்று சொல்லக்கூடாது, அடையாள படுகொலை. தமிழர் என்று யாரும் இங்க தமிழ்நாட்டில் சொல்லக்கூடாது. தாய் தமிழ், எங்களுடைய தாய்மொழி தமிழ் என்று எங்களால் பேச முடியாது. அப்படி பேசினால் நாங்கள் பிரிவினைவாதிகள், மொழி வெறியர்கள், சாதி மூலம் இனத்தை கட்டமைப்பவர்கள். எப்படிப்பட்ட அவதூறு! அப்படிப்பட்ட அவதூறுகளுக்கெல்லாம் பதிலாகத்தான் இந்த நூல் இன்று வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக 2009 இனப்படுகொலைக்கு பிறகான இந்த காலகட்டம் தமிழ் தேசியத்தின் விழிப்புணர்வு பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இது ஒரு கருத்தியல் மட்டுமல்ல, இது விடுதலை கருத்தியல் மட்டுமல்ல, மாறாக உலகமெங்கும் இருக்கின்ற பல்வேறு தேசிய இனங்களின் விடுதலைக்காக பேசுகிற ஒரு தத்துவ கருத்தியல் தான் தமிழ் தேசியம் என்பது. அதற்கான ஆதாரங்கள், பல்வேறு விதமான வரலாற்று பூர்வமான ஆதாரங்கள் இந்த புத்தகத்திலே நிரம்பி தன்புகிறது. தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. வாழ்நாள்ல யாரையும் கொண்டாட மாட்டோம், இறந்து போன பிறகுதான் நம்ம கொண்டாடுற ஒரு நிலையில இருக்கிறோம். அதே போல இந்த புத்தகமும் அப்படி ஆயிடக்கூடாது. இந்த புத்தகத்தை வெளியான நாள் முதல் நாம் ஒவ்வொருவரும் ஏந்தி செல்ல வேண்டும். அண்ணன் சீமான் கருத்துக்களை நாம் எப்படி கொண்டு போய் பட்டி தொட்டிகளில் சேர்த்தோமோ அதே போல அதற்கு இணையாக இந்த புத்தகத்தையும் நாம் எடுத்து சென்று அனைவரிடம் சேர்க்கணும். அண்ணன் சீமான் ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகம் உண்டு. அந்த நூலகத்தில் நாங்களே களவாட வேண்டிய பல புத்தகங்கள் அங்க இருக்கும். அபூர்வமான புத்தகங்களின் சேகரிப்பாளர் அண்ணன் சீமான். புத்தகங்களை படிக்கின்ற அரசியல் தலைவர்கள் இங்க ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் எந்த புத்தகத்தை படித்தாலும் அதை படித்து விட்டு உடனே தம்பிகள்கிட்ட பத்தி பேசி, அதை படிங்கடாடே, அந்த புத்தகத்தை எடுத்து படி, இந்த புத்தகத்தை படி என்று சொல்லி எங்களை எல்லாம் படிக்க தூண்டிய மிகப்பெரிய ஒரு பெரும் மகனாக அண்ணன் சீமான் இருக்கிறார். இதுல நானு, தம்பி இடுமோன கார்த்தி, தம்பி செந்தில்நாதெல்லாம் கட்டுரை எழுதுறோம்னா எங்களுக்கு பின்னாடி ஒரு மாய விசை அல்ல, ஒரு வெளிப்படையான ஒரு அறிவு விசை எங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அது அண்ணன் சீமான். இதை சொல்றது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை சமூக ஊடகங்களில், அரசியல் களங்களில் இது வெகுஜன கோட்பாடுகளுக்கு எதிரானது என்று கட்டமைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் தமிழர் என்கின்ற ஒரு தேசிய இனம் என்பதை நிறுவி அதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது. அன்பிற்குரிய உறவுகளே, உங்களுக்கு ஒன்றே ஒன்று இறுதியாக சொல்லிவிட்டு விடைபெறுவேன். தமிழர் என்கின்ற இனம் என்று சொல்லாதீர்கள், தமிழர் என்கின்ற தேசிய இனம் என்று சொல்லி பழகுங்கள். ஏனென்றால் தேசிய இனம் என்று சொல்வதில் நமது இறையாண்மை கருத்தியல் அடங்கி இருக்கிறது. அதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த புத்தகம் ஆக பெரும் வெற்றிகளை பெற வேண்டும் என மனதார வாழ்த்தி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். புரோக்கர் இல்லாமல் வீடு, நிலம் வாங்க, விற்க, குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க, குயிக்கா சேல் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு. குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க. அந்நிய மொழி ஆக்கிரமிப்பால் தன் மொழியை சிதைய கொடுத்த பல மொழிகளுக்கு மத்தியில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் தமிழர்கள். நாம் 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பயன்படுத்துறப்ப சமூக வலைதளங்கள்ல பூமரங்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். ஏன்னா ஒரு 80 வயசு 90 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, போன தலைமுறையை சார்ந்தவங்க, பிற்போக்குத்தனமான கருத்துக்களை ஊக்குற போது அவங்கள பூமரங்கள் அப்படிங்கிறோம். ஒரு 80 வருஷம் இல்ல ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அவங்களே பிற்போக்குத்தனமான கருத்துக்களை கொண்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம்.
ஆனால் 2000 ஆண்டுக்கு முன்பாக வாழ்ந்த வள்ளுவன் எந்த காலத்துக்கும் பொருந்தும் வகையில முற்போக்கான சமத்துவத்தை போதிக்கக்கூடிய கருத்துக்களை கொண்டிருந்தான் என்றால் இந்த இனம் எப்படிப்பட்ட பாரிய இனம்ங்கிறத உணரணும். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த இனம் தமிழங்கிற தேசிய இனம். ஆனா இந்த இனத்தோட அறிவு சமூக வரலாறு மட்டுமே குறைந்தபட்சம் 2000 ஆண்டு. 2000 ஆண்டுக்கு முன்பாக வள்ளுவன் சொல்றான் மானத்தை பத்தி, வீரத்தை பத்தி, கொடையை பத்தி, ஒழுக்கத்தை பத்தி, பிறன்மனை நோக்க பேராண்மைன்னு 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்றான் வள்ளுவன். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்றான் வள்ளுவன். அப்படிப்பட்ட இனத்தின் மக்கள் நாம், உலகத்துக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தந்த இனத்தின் மக்கள் நாம். அந்த இனத்துக்கு யாரோ வெளியேந்து வந்து ஒரு பெயரை சூட்டுறாங்கன்னா இதை எப்படி ஏற்க முடியும்? வடக்கிருந்து வந்தான் அவன் இந்தியன்னா இந்துன்னா பக்கத்துல இருந்துட்டு நம்மள திராவிட அப்படின்ட்டான். அது ஒரு 10 ஆண்டு முடி என்ன சொன்னாங்க, மொழியால் தமிழர்கள், இனத்தால் திராவிடர்கள். நாங்க போட்டி அடி அடி அடிச்ச உடனே இல்லங்க திராவிடம்ங்கிறது தேசியம் இல்ல மரபினம். நாங்க இப்ப அடி தாங்க முடியாம திராவிடம் இனமே இல்லைங்க, திராவிடமே இனமே இல்லை, அது ஒரு கருத்தியல். இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் என்பது போல ஒவ்வொன்னா அடிச்சுட்டாங்க. கடைசியில போடி உள்ள வச்சு கடையை சாத்தக்கூடிய நிலைமை வருங்காலத்தில் உருவாகும். நீ போலியான பிம்பத்தை கட்டுற, அதான் இங்க பிரச்சனை. உங்களோட பங்களிப்புகளை வரலாற்று பாத்திரத்தை சொல்றதுல பிரச்சனை இல்லை. ஆனால் ஆதி முதல் அந்த முறை எல்லாமே அவருக்குள்ளதான் அடக்கம், எல்லாமே அங்கிருந்தா தொடக்கம்னு போலியான வரலாற்று திரைப்பை சொன்னால் பழைய வரலாற்றை தோண்டி எடுத்து பேச வேண்டி வரும். பேசினால் சேதாரமாக போது நீங்க தான். எங்களுக்கு தமிழ் என்கிற மொழிதான் உயிர். அந்த மொழியை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நாங்க தமிழ் தேசியம் என்று கட்டி வர்றோம். ஜோசப் ஸ்டாலின் வந்து தேசிய இனம் என்று சொல்வதற்கு முன்பாக, அவன் தேசம் என்று வரவேற்பதற்கு முன்பாக இங்க தமிழ்நாடு என்று இந்த நாட்டுக்குள்ள தமிழர்கள் என்ற பொது உளவியல் உருவாக்கத்துக்குள்ள தமிழர்கள் வாழ்ந்து வந்தாங்க. ஆனா அந்த தமிழர்களை இன்றைக்கு ஏமாற்றக்கூடிய வரலாற்று திரிபாதம் நடக்குது. திராவிடம் அப்படின்னா விளக்கம் சொல்றதுக்கு ஆள் இல்ல. ஐயா சுபவீரன் சொல்றாங்க, ஐயா வீரமணி சொல்றாங்க, அந்த பக்கம் கொளத்துமணி சொல்றாங்க, ஐயா ஸ்டாலின் இதை விட வித்தியாசமான சொல்றாரு. அப்ப பட்டிமன்றமே நடத்தலாம், எது திராவிடம் அப்படின்னு பட்டிமன்றமே நடத்தலாம். அப்ப இந்த திரிபுவாதத்தை கொண்டு இவ்வளவு நாட்களாக தமிழர்களை ஏமாற்றி வந்தார்கள். அதை உடைப்பதற்கான ஒரு வரலாற்று ஆவணமாக இந்த புத்தகத்தை அண்ணன் பாலமுடி அம்மன் படைச்சிருக்காங்க. ஒரு ஆகப்பெரும் கருத்து புத்தகமாக இந்த புத்தகம் படைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு தமிழ் தேசியம் என்று சுமந்து வர்றப்ப பல பேருக்கு எச்சா இருக்கு. தமிழ்நாட்டில் தமிழர்கள் தமிழர்களோட பிரச்சனையா இருக்கு. அன்னையில விடுதலை 2ஆம் பாகம் படம் வந்துச்சு. அந்த படத்தை பல காட்சிகள் வர்றப்ப அவ்வளவு உணர்ச்சி கொந்தளிப்பா இருந்துச்சு. படத்தோட இறுதி காட்சி வரும். இறுதி காட்சியில வந்து சூரியோட பின்னணி குரல்ல வரும். அதுல ஒரு வசனம், அவனோட கதையெல்லாம் நமக்கு வரலாறா இருக்குது. ஆனா நம்மளோட வரலாறு கதையா கூட இல்ல. நீ சோறு ஊட்டி பிள்ளைகளுக்கு வளர்க்கிறப்ப நம்ம வரலாற்ற கதையாவது சொல்லி வள அப்படின்னு சொல்றப்ப எந்த தமிழனும் கண்ணீர் வடிக்காம அழுகாம கிடக்கவே முடியாது. அவ்வளவு வழியா இருக்கு. அடைந்தா திராவிட நாடு, அடையாமத்தான் சுடுகாடுனாங்க. யாரும் சுடுகாட்டுக்கு போல, கோட்டைக்கு தான் போனாங்க. ஆனா உண்மையிலே தன் நாடு அடையணும் என்று போராடிய நமது மாவீர தெய்வங்கள், நமது தலைவர் பிரபாகரன் இந்த நிலத்துல எவ்வாறு காட்சிப்படுத்தப்பட்டிருக்காங்க. அண்ணன் தமிழரசன் வந்து 87லயே வந்து பொறியியல் படிச்சிட்டாரு. 87லயே அவர் நினைச்சிருந்தா நல்ல செல்வ வளமிக்க வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் வாழ்வை அர்ப்பணித்து வாழ்ந்த அண்ணன் தமிழரசன். அண்ணன் தமிழரசன் கொல்லப்பட்டிருக்கலாம். எங்கள் ஐயா கலியபெருமாள் மறைக்கப்பட்டிருக்கலாம். மாபோசியும் சீவ ஆயுத்னாரும் சமரசம் செய்திருக்கலாம். கியாப்பை விஸ்வநாதனும் மறைமொழி அடிகளாரும் நாவலர் சோமசுந்தர பாரியாரும் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கலாம். அவர்கள் வீழ்த்தப்பட்டிருக்கலாம். சமகாலத்தில் இருக்கக்கூடிய 2009க்கு பிறகாக வந்த பிள்ளைகள் நாங்கள் ஒருபோதும் விழமாட்டோம், எழுவோம். நாங்க மாபோசிய பார்த்தோம், நாங்க கியாப்பை விஸ்வநாதன் பார்த்தோம். சமகாலத்தில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை, பிரபாகரன் பிள்ளைகளை இப்பதான் பாக்குறீங்க. நீங்க கண்டிச்சு போராட்டம் பண்ணுங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. இனி காலம் வந்து உங்களை கதற விடும். இது கதற போகிற காலம். அதனால தமிழ் தேசியம் மாபெரும் கருத்தியலை சுமந்துகிற இந்த புத்தகங்கிறது ஒரு ஆவணம். பொங்கல் வருது, புத்தாண்டு வந்திருக்கு, எல்லாரும் பரிசு கொடுக்கறாங்க. அந்த பரிசாக இந்த புத்தகத்தை வாங்கி உங்க நண்பர்கள்ட்ட, உறவுகள்ட்ட கொடுங்க. கருத்தை கொண்டு போய் சேருங்க. நம்மளை ஊடகங்கள் காட்டாது, காட்சிப்படுத்தாது. தமிழன்னா அது இருட்டடிப்பு செய்யும். நாம் ஊடகமாக மாறுவோம். கண் முன்னே இன அழிப்பை கண்ட நாம் எழணும்.
வெறி கொண்டு எழணும், இனப்பற்றில்லாத இன வெறி கொண்டு எழணும். அதற்கான ஒரு ஆவணமாக கருத்து புத்தகமாக வந்திருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை அண்ணன் பாலமுருகன் ரொம்ப அற்புதமா தொகுத்திருக்காங்க. எல்லாரும் வாங்கி படிக்கணும், பரப்பணும். நன்றி, வணக்கம். ஆமா, அந்த குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப் உங்களோட மொபைல்ல இருக்கா? ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்க வாங்கணும் அல்லது விற்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்னுடைய வாழ்நாளில் என் வயதுக்கு குறைவாக இருந்தாலும் கூட நான் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற செந்தமிழன் சீமான் அவர்களே, இந்த புத்தக கண்காட்சியிலே தமிழ் தேசியம் பற்றிய நூலை வெளியிடுவதற்கு அனுமதி வழங்கிய பொறுப்பாளர்களே, இப்படி ஒரு நூல் இங்கு வெளியாகும் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை. நற்பேராக இந்த ஒரு நூலை இங்கே வெளியிடுவதற்கு வாய்ப்பளித்த நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகில் பல நாடுகளை பற்றியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பெயர் உண்டு. அந்த பெயர் காரண பெயராகவும் இருக்கலாம், அல்லது தற்செயலாக சூட்டப்பட்ட பெயராகவும் இருக்கலாம். சிந்து முதல் இமய முதல் கடல் கொள்ளாத நாட்டை நாவலந்தேயம் என்று தமிழர்கள் பெயரிட்டார்கள். இந்தியாவிற்கு முதலில் பெயரை சூடியவர்களே தமிழர்கள் தான். நாவலந்தேயம் என்பதற்கு ஒரு மொழியே பேசப்படுகின்ற நாடு என்று பொருள். அந்த ஒரு மொழி எது என்றால் தமிழ்தான். ஒவ்வொரு நாட்டை பற்றியும் பல செய்திகளை பலர் கூறுவார்கள். தமிழ்நாடு, தமிழகம் என்ற பெயரெல்லாம் அண்மை காலத்திலே வைக்கப்பட்ட பெயர்களாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்படியானால் அதற்கு முன்பு இந்த நாட்டிற்கு என்ன பெயர் வைத்தார்கள், யார் பெயர் வைத்தார்கள் என்று பார்க்கின்ற போது தேயம் என்ற சொல் அங்குதான் வருகிறது. தேயம் என்ற சொல் பேச்சு வழக்கிலே தேசம் என்று வந்து பின்னர் தேசியம் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்றது. தொல்காப்பியர் தமிழ்நாட்டை அறிவன் தேயம் என்று அழைத்தார். காடுகள் சூழ்ந்ததல்ல, ஆறுகள் சூழ்ந்ததல்ல, இயற்கை வளங்கள் சூழ்ந்ததல்ல, செல்வங்கள் சூழ்ந்ததல்ல, அறிஞர்கள் சூழ்ந்த நாடு. அதனால் அதற்கு அறிவன் தேயம் என்று பெயரிட்டார். அந்த அறிவன் தேயம் என்ற பெயர் பிற்காலத்திலே மறைக்கப்பட்டது. அண்மையிலே சிலர் எழுதிய நூல்களை எல்லாம் நான் படித்து பார்க்கின்ற பொழுது முதல் மனிதன் ஆப்பிரிக்காவில் தோன்றினான் என்று வரைபடங்கள் எல்லாம் போட்டு இந்தியாவுக்கு வந்தான், இந்தோனேஷியாவுக்கு போனான், மங்கோலியாவுக்கு போனான், சீனாவுக்கு போனான் என்றெல்லாம் கடந்த நூற்றாண்டிலே ஐரோப்பியர்களும் ஐரோப்பியர்களை ஒட்டி அதை சார்ந்து இங்கு இருக்கின்ற திராவிட இயக்கத்தினரும் முதல் மனிதன் தோன்றியது ஆப்பிரிக்காவில் தான் என்று சொன்னார்கள். அண்மையில் கூட மோடி அவர்கள் தமிழ் ஒரு மூத்த மொழி என்று ஒப்புக்கொண்டார். முதல் மொழி என்று சொல்லவில்லை, மூத்த மொழி என்று ஒப்புக்கொண்டார். உலகின் மூத்த மொழி. ஆனால் அதை கூட இங்கு இருக்கின்ற சில கட்சிக்காரர்கள்
மூத்த மொழி என்று கூட அவர்கள் சொல்வதில்லை. தமிழை ஒரு கிளை மொழி என்று கூறுகிறார்கள். இந்த அவலத்தை எல்லாம் நாம் தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறோம். அண்மையிலே நான் அமெரிக்கா சென்றபோது வானூர்தியிலே எனக்கு பக்கத்தில் ஒருவர் அமர்ந்திருந்தார். அவர் பையிலிருந்து ஏதோ ஒரு பொருளை எடுக்கும் போது அவருடைய கடவுச்சீட்டு என்னுடைய மடியிலே விழுந்தது. நான் அந்த கடவுச்சீட்டை எடுத்து பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தேன். தமிழ்நாட்டிலே நமக்கெல்லாம் கொடுக்கின்ற கடவுச்சீட்டிலே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாஸ்போர்ட் என்றுதான் இருக்கும். அந்த அசோக சின்னம் இருக்கும். கர்நாடகத்திலே வழங்கப்படுகின்ற அந்த கடவுச்சீட்டில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்று எழுதப்பட்டதற்கு மேலே கன்னட மொழியில் எழுதியிருக்கிறார்கள். அதைப்போல் பாஸ்போர்ட் என்பதற்கு முன்பு கன்னட மொழியில் எழுதியிருக்கிறார்கள். ஒரு மாநில அரசு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே கடவுச்சீட்டு கூட இப்படி எழுதப்படுகிறது என்று சொன்னால் ஏன் தமிழ்நாடு அரசு கடவுச்சீட்டுகளில் அந்த தமிழை பொறிக்க தூண்டுதல் செய்யக்கூடாது? தமிழ் முன் திராவிடம் என்ற மொழியினுடைய கிளை மொழி என்று இவர்கள் சொல்லி வருகிறார்கள். சாணக்கியர் அந்த காலத்தில் சொன்னார், ஒருவன் ஒரு பகையுடன் மட்டும்தான் ஒரு நேரத்திலே போரிட வேண்டும், பல பகைகளுடன் போரிடக்கூடாது என்று சொல்வார். நாம் இப்போது 4 பகைகளை ஒரே நேரத்திலே எதிர்த்து போரிட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த 3 பகைகளை நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியும். அந்த 4வது பகை எது என்று சொன்னால், இந்த 3 பகைகளுக்கும் தங்களுடைய ஆதரவை நல்கி அவர்கள் எடுக்கின்ற பிச்சையை வாங்கி உண்டு அவர்கள் பணத்துக்காகவும் விருதுக்காகவும் பதவிக்காகவும் சுற்றி கொண்டிருக்கின்ற தமிழ் துரோகிகள் தான் இந்த 4வது பகைகள். இந்த 4 பகைகளையும் எதிர்த்துதான் நாம் போரிட வேண்டியிருக்கிறது. ஆகவே தமிழ் தேசியம் என்ற இந்த நூலில் நான் பார்த்து திறந்தவுடனே பேரறிஞர் தமிழரசன் அவருடைய கட்டுரை முதலில் இருந்தது. தமிழரசன் எனக்கு இனிய நண்பன். அவன் உயிரோடு வாழ்ந்திருந்தால் என்னுடைய அகவைதான் இருக்கும். 83 அகவை இருக்கும். இங்கே பேரரசன் தமிழரசன் என்று போட்டிருந்ததை பார்த்து நான் உணர்ச்சி வயப்பட்டேன். அக்காலத்திலே நான் தமிழரசனோடு பழகிய காலத்திலெல்லாம் இப்படி ஒரு பேரறிஞன் என்ற ஒரு பட்டத்தை எதிர்காலத்திலே இவனுக்கு சூட்டுவார்கள் என்று நான் கனவில் கூட எதிர்பார்க்கவில்லை. இந்த நூல் தொகுப்பு மிக சரியான நேரத்திலே தொகுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த ழா என்ற எழுத்தை அதிலே பதிவு செய்திருக்கிறார்கள். உலகில் ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன். ஒரு நாட்டில் கூட இந்த ழா என்ற சொல்லை ஒலிக்கின்ற மொழி எதுவுமே இல்லை. தமிழுக்கே உரிய சிறப்பு ஒலி. இந்த ஒலியை நான் எங்கு கண்டேன் என்றால், இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பழங்குடி மக்கள் இந்த நகரத்தை ஒலித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் சென்ற ஆண்டு ஆஸ்திரேலியா சென்று இந்த பழங்குடியினரை பற்றி ஆய்வு செய்ய சென்ற போது பலரை சந்திக்கின்ற போது பல உண்மைகள் அவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இருப்பதை கண்டறிந்து அதை ஒரு நூலாகவும் வெளியிட்டிருக்கிறேன். அண்மையிலே அந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது.
மெல்போர்ன் பல்கலைக்கழகத்திலே என்னை உரையாற்ற அழைத்த போது the racial connections between the aborigine people of Australia and Tamils என்ற தலைப்பை கொடுத்திருந்தார்கள். நான் அவர்களிடம் சொன்னேன், முதல் எடுத்தவுடனே don't say these people are aborigines. They are the natives of Australia, indigenous people of Australia. Hereupon you will mention these people in any writing or speaking, not aboriginal, but indigenous people of Australia. என்று நான் அவருடைய தொடக்கத்திலே தொடங்கி சொன்னேன். அவர்கள் அபாரிஜின் அப்படின்னா வெளியிலிருந்து குடியேறியவர்கள் அர்த்தம். இண்டிஜீனியஸ் அங்கேயே இருந்தவர்கள், அந்த நாட்டுக்கு உரியவர்கள் என்று பொருள். நாம் இந்த நாட்டிற்கு உரியவர்கள், தமிழர்களாகிய நாம் இந்த நாட்டுக்கு உரியவர்கள், நாம் வந்தேரிகள் என்று பாலகிருஷ்ணன் IAS என்பவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். தமிழர்களும் வந்தேரிகள். அந்த புத்தகத்தை முதல்வர் அவர்கள் போகின்ற இடமெல்லாம் சுமந்து கொண்டு போகிறார். அந்த நூலுக்கு ஒரு மறுப்பு நூலை எழுத வேண்டும் என்று அப்பொழுதே நான் நினைத்தேன். ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு அதற்கு ஒரு மறுப்பு நூலையும் எழுதி முடித்தேன். அதில் பல செய்திகளை நான் மறுத்திருக்கிறேன். அந்த நூலை வெளியிடுவதற்கு என்னிடம் பணம் இல்லாததுனால அப்படியே வைத்திருந்தேன். ஐயா பெரியவர் மணியரசன் அவர்கள் அந்த நூல் என்ன ஆயிற்று என்று கேட்டார்கள். பணம் இல்லை ஐயா என்று சொன்னேன். பரவாயில்லை, எனக்கு என்னிடம் அனுப்புங்கள், நான் வெளியிடுகிறேன் என்று வாங்கி கொண்டிருக்கிறார். அநேகமாக அடுத்த மாதம் அந்த நூல் வெளியாகும். அந்த நூலிலே அவர் வரைபடங்கள் எல்லாம் போட்டு காட்டி ஆப்பிரிக்காவில் இருந்துதான் தமிழர்கள் உலகெங்கும் பெயர்ந்து போனார்கள் என்ற கருத்தை முன்வைக்கிறார். அப்படி புலம்பெயர்ந்து வந்தவர்கள் தான் தமிழர்கள் என்று கூறுகிறார். நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். ஆஸ்திரேலிய மக்கள்தான் உலகம் முழுவதும் சென்றார்கள் என்றால் உலகத்தில் உள்ள மொழிகளில் எல்லாம் அந்த ஆப்பிரிக்க மொழிகளுடைய தாக்கம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லை. ஆனால் இன்றைக்கு வருகின்ற ஆய்வுகள் மூலம் உலகத்தில் உள்ள அத்தனை மொழிகளிலும் தமிழனுடைய தாக்கம் இருக்கு. பாவாணர்கள் கூட சொன்னார், தமிழ் திராவிட மொழிக்கு தாயாகவும் இந்திய மொழிகளுக்கு மூலமாகவும் இருக்கிறது என்று சொன்னார். என்னுடைய ஆய்வினுடைய அடிப்படையில் தமிழ் இந்திய மொழிகளுக்கு தாயாகவும் உலக மொழிகளுக்கு மூலமாகவும் இருக்கிறது. பாவாணர் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ தமிழ் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு நடைமுறையில் இருந்தது, பேச்சு வழக்கில் இருந்தது என்று எழுதினார். ஆனால் அதற்கான சான்றுகளை அவர் குறிப்பிடவில்லை. என்னுடைய நூல்களில் தமிழருடைய வரலாறு 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்குகிறது என்று நான் முதலில் எழுதினேன். ஆனால் பிற்காலத்திலே வருகின்ற எனக்கு கிடைத்த ஆய்வுகளின்படி இன்றைய சூழ்நிலையில் தமிழ் கிமு 75,000 ஆண்டுகளிலே பேசப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் எந்த மொழியாவது 75,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததா? தமிழ் இருந்தது என்பதற்கான சான்றுகள் என்னிடம் இருக்கு. அதை நூலாகவும் நான் வெளியிட்டிருக்கிறேன். ஆகவே தமிழர்கள் இந்த உலகின் முதல் மக்கள், தமிழ் இந்த உலகின் முதல் மொழி என்பதை நாம் தமிழர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கூற தவறிவிட்டோம். இதுதான் உண்மை. ஆக நாம் தவறவிட்ட அந்த பணியை மிகச் சிறப்பாக சீமான் அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பணி வெல்லும் என்பதை காலம் விரைவாக சொல்லும். வணக்கம்.
புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க. தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படி என்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவினில் பங்கேற்று பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிற பப்பாசியினுடைய தலைவர், நம் எல்லோரின் பெருமதிப்பிற்குரிய ஐயா சேது சொக்கலிங்கம் அவர்களே, வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் முன்வைத்த முழக்கத்திற்கேற்ப நிராகரிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட தமிழ் பேரினத்தினுடைய வரலாற்றை ஆய்வு செய்து படைத்து வெளிக்கொண்டு வந்திருக்கின்ற பேராற்றல் கொண்ட பெருமகன் வரலாற்று ஆய்வறிஞர் நம்முடைய ஐயா மாசோ விக்டர் அவர்களே, இந்த நூலினை துணிந்து வெளியிடுகிறார். அது ரொம்ப முக்கியமானது. வரலாறு ரொம்ப முக்கியம் அமைச்சரே. என்னுடைய அன்பு இளவல் டிஸ்கவரி வெளியீட்டகத்தினுடைய உரிமையாளர் நிறுவனர் வேடியப்பன் அவர்களே, போர்க்களத்தில் துப்பாக்கியை விடவும் வலிமையான ஆயுதம் புத்தகங்கள் தான். இது புரட்சியாளர் லெனின் அவர்கள் சொன்னது. நம் இனம் கொன்றொழிக்கப்பட்டுக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் என்னரும் தமிழ் சொந்த அண்ணன்களே, தம்பிகளே, தங்கைகளே, திரையரங்குகளிலும் கேளிக்கை விடுதிகளிலும் மது கூடங்களிலும் மண்டி கிடக்கிற மானத் தமிழ் மக்களே, நீங்கள் அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக அறிவாயுதம் ஏந்துங்கள் என்று வீர தமிழ் மகன் முத்துக்குமார் கூறிய ஒரு அறிவாயுதம். புத்தகங்கள் தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் ஆயுதம் என்று அறிஞர் பெருமக்கள் கூறிய அந்த பேராயுதம் பன்னெடுங்காலமாக அடிமைப்படுத்தப்பட்ட அன்னை தமிழினத்தின் மக்கள் இந்திய திராவிட அதிகாரங்களால்
அழுத்தி வீழ்த்தப்பட்ட தமிழ் பேரினத்தின் மக்கள் நாங்கள் இந்தியரும் அல்ல, திராவிடரும் அல்ல, நாங்கள் தமிழர்கள் என்று கிளர்ந்து எழுந்து அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி வரும்போது எவரும் எதிர்நீக்க முடியாது என்ற எழுச்சி மொழிகளுக்கேற்ப எழுந்து வருகிற இளைய தலைமுறை தமிழ் தேசிய என புரட்சியாளர்களுக்கு பேராயுதம்தான் இந்த நூல் என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் இதய சுவற்றில் எழுதி பதிய வேண்டும். இந்த வரலாற்று பேராவணத்தை, பேராயுதத்தை செதுக்கிய பட்டறைகள் மிகுந்த பெருமைக்குரியவைகள். அதில் ஒன்று தமிழ் தேசிய விடுதலைக்கான அரசியலின் முன்னத்தியே பேராசான் தமிழ் தேசிய விடுதலை பேரொளி எங்கள் உயிர் அண்ணன் தமிழரசன் அவர்களுடைய கட்டுரை. அது பேராயுதம், பெரும் கூராயுதம். அதை தாங்கிய புத்தகம் இது. அடுத்ததாக இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலின் தந்தையாக அள்ளி அள்ளி அறிவை வழங்குகிற பேராசானாக விளங்குகிற போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய எங்கள் தந்தை தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் அப்பா மணியரசன் அவர்களுடைய கட்டுரை. அதன் பிறகு தர்க்க அறிவிலே தமிழ் தேசிய அரசியலின் தேவையை தமிழர் நிலமெங்கும் நிறுவி வருகிற தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆகப் பெரும் அறிஞர் பெருமகன் ஐயா வெங்கட்ராமன் அவர்களுடைய கட்டுரை. இந்தி திணிக்கப்பட்டது இந்த நிலத்தில், ஆனால் இந்தியை திணித்து எண்ணரும் தாய்மொழியை வீழ்த்துவீரோ என்று வெகுண்டு எழுந்த ஈழத்து தமிழ் பேரறிஞன் சிவானந்தடிகளாருடைய கட்டுரை. இன்று நம்மோடு களத்திலே நின்று தமிழர் என்ற வரலாற்றை ஆய்ந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்தி கொண்டிருக்கிற என்னுயிர் இளவல் மன்னர் மன்னன் அவருடைய கட்டுரை. தமிழ் தேசிய அரசியலின் பெரும்படை வீரராக தளபதியாக திகழ்ந்த வணக்கத்திற்குரிய பெருமகன் ஐயா அரசேந்திர சோழன் அவருடைய இரு கட்டுரைகளை தாங்கி இந்த நூல். அப்படி பல்வேறு அறிஞர் பெருமக்கள், குறிப்பாக நம் மதிப்பிற்குரிய பெருந்தமிழர் ஐயா கோவை ஞானி அவர்களுடைய கட்டுரை, பேராசிரியர் ஐயா மகராசன் அவருடைய கட்டுரை, இப்படி இவையெல்லாம் தமிழ் தேசிய அரசியல் ஏன் அது தேவை, எதற்காக என்பதை தெளிவுபடுத்துகிற பெரும் பாடமாக நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. இதில் என் அருமை தம்பிகள் அருணபாரதி, என்னுடைய அன்பு இளவல் இடும்பவனம் கார்த்திக் போன்றவர்கள் எல்லாம் இதிலே எழுதியிருக்கிறார்கள். அதில் இருக்கிற கட்டுரைகளில் ரொம்ப சுமாரான கட்டுரை என்னுடைய கட்டுரை தான். ஏன்னா அதை நான் எழுதினதே என் தம்பி தான். ஏன்னா எனக்கு நேரம் இல்லை, நான் என்ன செய்யன்னு கேட்டான். அண்ணன் பேச்சில் எதையாவது எடுத்து எழுதி போட்டு, எனக்கு நேரம் இல்லைன்னா அவ எழுதினதுதான்.
ஏன் இது சுமாரா இருக்குன்னா, இந்த ஆயுதங்களை எல்லாம் தூக்கி சண்டை போட போற ஆள் நான் தாங்கிறதுனால என்னுடைய ஆயுதம் கனமாக இல்லாமல் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். குறிப்பா ஈழத்திலிருந்து வந்த என் உயிர் தம்பி தீபச்செல்வன், என்னுடைய பேரன்பிற்குரிய விநாயகமூர்த்தி அவர்கள், நான் ஏதாவது ஒரு பேரை சொல்லி அவருக்கு ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது, எதெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்கு பாருங்க. பல்வேறு பெருமக்கள் வந்திருக்கிறீர்கள். அன்னை தமிழெள்ளி பருக அறிவார்ந்த சபையிலே அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் உயிர் சொந்தங்கள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இந்த கட்டுரைகள் எல்லாம் தொகுத்த என் உயிர் தம்பி, என் அருமை இளவல் பாலமுரளி வர்மன் அவர்கள் இங்கே தொகுப்புரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற என்னுடைய தம்பி அவர்கள் குறிப்பிட்டது போல, ஒரு திரைக்கதை வசனகர்த்தா, கதாசிரியர், அதுபோக கவிஞன், எழுத்தாளன், அரசியல் ஆழ தெளிந்த ஒரு ஆற்றலாளன், தமிழ் இனப்பற்றாளர், தமிழ் இன உணர்வாளர் என்றெல்லாம் சொல்லுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அது ஒரு மராட்டியர் தமிழ் மீது பற்று கொண்டிருந்தால் தமிழ் பற்றாளர் என்று சொல்வது சரி. ஒரு ஆங்கிலேயர் ஜி போப்பும் கால்டுவெல்லும் தமிழ் மீது பற்று கொண்டிருந்தார்கள் என்றால் தமிழ் பற்றாளர், தமிழ் உணர்வாளர் என்று சொல்வது சரி. ஒரு தமிழரை தமிழ் பற்றாளர், தமிழ் உணர்வாளர் என்று சொல்வது அது சரியல்ல. என்னையெல்லாம் முன்பு அறிமுகப்படுத்தும் போது, சீமான் நல்ல தமிழ் பற்றாளர், இவருக்கு புற்று இருக்குங்கிற மாதிரி சொல்வார்கள், இவருக்கு பற்று இருக்குது என்று. தமிழன், எனக்கு என் தாயின் மீது பற்று இருப்பது வியப்பல்ல. அப்படி தமிழை படிக்காதீர்கள், தாய்ப்பால் போல் அள்ளி குடியுங்கள் என்று விடுதலை பாவலர் எங்கள் அறிவுமதி அண்ணன் சொன்னது போல, தமிழை தாய்ப்பாலாக குடித்த பிள்ளைகளின் நானும் என் தம்பி பாலமுரளிவர்மனும், இங்கே இருக்கிற பல தம்பி தங்கைகள். ஏதோ பொழுதுபோக்குக்கு எழுதுகிற ஒரு எழுத்தாளன் அல்ல, இந்த பொழுதை நல்ல பொழுதாக ஆக்க வேண்டும் என்கிற ஒரு படைப்பாளி. அவனுடைய படைப்புகளில் எங்களுடைய வணக்கத்திற்குரிய வணக்காவலன் வீரப்பனார் அவர்களை பற்றி வந்த தொடர் என்னுடைய தம்பி கௌதமன் அவர்கள் இயக்கியிருந்தார். அதை நேர்த்தியாக திரைக்கதை உரையாடல் எழுதி அதை கொண்டு வந்தவர் என்னுடைய ஆருயிர் இளவல் பாலமுரளி வர்மன் அவர்கள். நானும் என் தலைவரும் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் ஐயா வீரப்பனாரை பற்றி ஒரு விவாதம் வந்தது. அவருடைய இறப்பை பற்றித்தான் தெரிந்து கொள்ள பேரார்வமாக அண்ணன் இருந்தார்கள். அப்போது எப்படி இறந்தாருங்கதான் அப்ப நான் விளக்கி சொன்னேன். அதை அந்த நாட்டில் அந்த இனக்கூட்டத்தில் ஒரு வீரன், அவரையும் பறிகொடுத்து விட்டீர்களே என்று ஒரு தவிப்பு அவருக்கு இருந்தது. அப்ப அந்த நேரத்தில் அவரை பற்றி வரும்போது, இந்த தொடர் வந்து கொண்டிருக்குதன்னா நம்ம மக்கள் தொலைக்காட்சியிலேன்னு நான் சொல்லும் போது, ஆமா நான் நேரம் கிடைக்கும் போது அப்பப்ப பாக்குறேன், எனக்கு பார்க்க நான் மொத்தமா அந்த படைப்பை உங்களுக்கு பார்க்கும்படி செய்கிறேன்னு நான் திருப்பி வந்த பிறகு அதை மொத்தமா வாங்கி அனுப்பிவிட்டேன். நான் அந்த தொடரை எழுதி தம்பி எழுத தம்பி வா கௌதமன் இயக்குகிறார் என்ற தகவலை நான் அன்னைக்கு எங்க அண்ணனுக்கு நான் அதை தெரியப்படுத்தினேன். சிறந்த ஒரு எழுத்தாற்றல் மிக்கது. நம்ம இனத்தில் எல்லோருக்கும் எழுதி அதை ஆவணப்படுத்துகிற ஆற்றல் அமைவதில்லை. அப்ப ஆங்காங்கே சில ஆற்றல் அவ்வப்போது தோன்றும். அதில் அரிதாக தோன்றிய ஒரு ஆற்றலாளன் என்னுடைய அன்பு இளவல் பாலமுரளி வர்மன் அவர்கள். தன்னுடைய ஆற்றலை தன் இன விடுதலைக்கான ஒரு கருவியாக பயன்படுத்துகிற அவனுடைய ஈடுபாடு என்னை வியக்க வைக்கும். அதற்காக நான் அவனை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இப்படி ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று இந்த இனக்கூட்டத்தில் ஒருவன் எண்ணினான், அதை செய்து சாதித்தான் என்பது பெருமை. அதற்கு
உள்ளன்போடு என் தம்பி பாலமுரளிவர்மனை நான் பாராட்டுகிறேன். இந்த இடத்திலே அறிவார்ந்த பெருமக்களே, இந்த செயல் பணத்திற்காக அல்ல, தான் பிறந்த பெருமைமிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக, அதன் மானத்திற்காக, அதன் எதிர்கால தலைமுறை பிள்ளைகளின் நல்வாழ்விற்காக என்பதை நீங்கள் உணர வேண்டும். இங்கே இந்த தமிழ் தேசியம், எங்க ஊர்ல சொல்லுவாள்ல, தாலி பேச்ச அத்தி பேசுப்பா அப்படின்னு சொல்லுவா. பஞ்சாயத்துல தாலி பேச்ச அத்து பேசுப்பா, என்ன வெத்தலாவுக்குள்ள செத்தவங்கையில வெத்தலா கொடுத்த மாதிரி சவச்சவன் பேசிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒரு தாலி பேச்ச அத்து பேசிடுவோம். முதல்ல இந்தியம்னா என்ன, திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன, அது இந்தியம்னா என்ன? அதற்கு இந்த புத்தகத்தை படிக்கும் போது தொடக்க கட்டுரையிலே எங்களுடைய ஆசான், எங்களுடைய முன்னவர் அண்ணன் தமிழரசன் அவர்கள் தெளிவாக விளக்கிட்டார். இன்றைக்கு இந்த நிலத்தில் தமிழ் தேசியம் என்பது ஒரு வேற்றுக்கரக சொல் போலவும், தீண்டத்தகாத ஒரு வார்த்தை போலவும், தமிழர் என்று பேசுவதெல்லாம் பாசிசம், சாவனிசம், செப்பரேட்டிசம், நகர்ப்புற நக்சல், இது எல்லாம். ஆனால் இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதிப்படுத்தப்பட்டு வருகிறது. 2026க்கு பிறகு ஒரு பயலும் வாயை திறக்க முடியாது. தமிழ் தேசியம் என்றால் யாவனும் வாய் திறக்க முடியாது. இங்கே எங்கள் உயிர் தலைவன் இன விடுதலைக்காக ஆயுதமேந்திய புரட்சியை முன்னெடுத்த போது அந்த புரட்சிக்கான அவசியத்தை இந்த நிலத்திலே தெரு தெருவாக கொண்டு போய் சேர்த்தவன் எங்கள் அண்ணன் தமிழரசன் அவர்கள். இன்றைக்கு அவன் இந்த அரசியல், இந்த இனத்தின் உரிமை விடுதலைக்கான தேவை என்ன என்று எழுதிய இந்த கட்டுரையை அவன் தம்பிகளும் பிரபாகரன் பிள்ளைகளும் தெரு தெருவாக கொண்டு போய் சேர்க்கிற பணியை செய்து கொண்டிருக்கிறோம். அறிவார்ந்த பெருமக்களே, கற்றறிந்த சான்றோர்களே, இந்தியம் என்பது ஒரு கற்பிதம், ஒரு உருவாக்கம். 563 சமஸ்தான இந்தியா, அதை அண்ணன் தமிழரசன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்தியா என்கிற ஒரு நாடு இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது. கற்றறிந்த அனைவரும் நீங்கள் அறிவீர்கள். பல்வேறு தேசிய இனங்கள், அதை ஆண்ட சிறு பெரு மன்னர்கள், வணிகம் செய்ய வந்த வெள்ளையர்கள் இந்த நிலப்பரப்பை அடிமைப்படுத்தி நிர்வாக வசதிக்காக ஒரே நாடாக கட்டி அதற்கு இந்தியா என்று பெயர் வைத்தார்கள். நம்முடைய போற்றுதற்குரிய பெருந்தகை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் கூட வெள்ளைக்காரன் பெத்து போட்டு பெயர் வைத்தான், அதற்கு இவர்கள் அப்பன் முறை வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று. இது ஒரே வண்ணத்தில் ஒரே துணியில் தைத்த சட்டை அல்ல. நான் போட்டிருப்பது போல சொல்வார்கள், மஞ்சள்ல ஒரு துணி, பச்சையில கொஞ்சம், சிவப்புல கொஞ்சம், ஊதால கொஞ்சம், கருப்புல கொஞ்சம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டு போட்ட துணியில் தைச்ச சட்டை தான் இந்த நாடு. இந்தியா ஒரு தேசம் அல்ல, நாடு, பல தேசங்களின் ஐக்கியம், ஒன்றியம். அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அது யுனைடெட் கிங்டம், அது ஐரோப்பிய யூனியன், அதுபோல இது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. இது மாநிலங்கள் அவைதான். இது ரேடியோவே ஆல் இந்திய ரேடியோ தான், இந்திய ரேடியோ எல்லாம் கிடையாது இங்க. அதை எவர் இங்கே நாடற்றவரோ, எவருக்கு இங்கே மொழிவழிய தேசிய நிலங்கள் இனங்கள் இல்லையோ, அவர்கள் இந்த நாட்டை தனதாக்கி கொள்ள துடிக்கிறார்கள். அதில் தான் இந்த கட்டமைப்பு. நம்முடைய முன்னவர் தமிழரசன் அவர்கள் சொல்வது போல, முதலாளித்துவ ஏகாதிபத்திய நாடுகளின் எல்லை விரிவாக்கத்திற்கும் வள சுரண்டலுக்குமாக இந்த தரகு தலைவர்கள் வேலை செய்கிறார்கள். அதில் பல்வேறு தேசிய இனங்கள் இந்த நிலத்திற்குள் சிறை கூடாரத்திற்குள் சிக்கிக் கொண்டது. அதான் யதார்த்த உண்மைதான். இந்தியாவிற்கென்று தனித்த இறையாண்மை கிடையாது, பல தேசிய இனங்களின் இறையாண்மைதான் இந்தியாவின் இறையாண்மை. பல்வேறு தேசிய இனங்களுக்குள் நிலவக்கூடிய ஒற்றுமைதான் இந்திய நாட்டின் ஒற்றுமை.
இந்தியாவிற்கென்ற ஒரு கலாச்சாரமோ வாழ்க்கை முறையோ பண்பாடு கிடையாது. தமிழன் பண்பாடு, தெலுங்கர் வாழ்வியல் பண்பாடு, கன்னடர் பண்பாடு, பீகாரியன், குஜராத்தியன் அவனவனுக்கான இறையாண்மை, கலாச்சாரம், வாழ்க்கை முறை, பண்பாடு எல்லாவற்றையும் கொண்ட ஒரு கூட்டாஞ்சோறுதான் இந்தியாவின் பண்பாடு, ஒரு கலாச்சாரம். உடனே இந்திய பண்பாடு, இந்திய கலாச்சாரம், எந்த பாடையும் பாடு, அங்கிட்டு போய் பாடு, இதான் நம்முடைய கோட்பாடு. இந்தியம் எப்படி ஒரு கற்பித்தமோ இந்த நாட்டை உருவாக்கியவன் அந்நியன், வெள்ளைக்காரன். இந்த நாட்டுக்கு பெயர் வைத்தவன் வெள்ளைக்காரன். ஏன் நாம் இன்று போற்றி பின்பற்றுகிற இந்து என்ற மதத்திற்கு பெயர் வைத்தவனும் சார் வில்லியம் ஜோன்ஸ்ங்கிற வெள்ளைக்காரன். இது எப்படி இந்த நாடு பல தேசங்களின் ஒன்றியமோ அப்படி பல மதங்களின் ஒரு ஐக்கியம்தான் இந்த மதம். நாங்கள் சிவனை வழிபடுகிற சிவசமயம், முருகனை வழிபடுகிற சைவர்கள், அதிலும் வீர சைவர்கள், மாயோனை வழிபடுகிற வைணவர்கள், புத்தரை வழிபடுகிற பௌத்தர்கள், குருநானக்கு வழியை ஏற்றுக்கொண்ட சீக்கியர்கள், இப்படி பல்வேறு மத வழிபாட்டுகளை கொண்டவர்களை யாவர் பார்சி இல்லையோ அவன், ஆங்கில இந்தியன் இல்லையோ அவன், கிறிஸ்தவன் இல்லையோ எவன், இஸ்லாமியன் இல்லையோ அவனெல்லாம் இந்து என்று சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்திலே சைவன் நானும் இந்து, வைணவன் அவனும் இந்து, சீக்கியன் அவனும் இந்து, பௌத்தவன் அவனும் இந்து, இப்படி ஆனும் இந்து. இதுவும் ஒரு கூட்டாஞ்சோறு தான். இந்த கொடுமையிலிருந்து தப்பி வரலாம் என்றால் திராவிடர்கள் வந்தார்கள். இந்திய திருடர்கள் சுமாரான திருடர்கள், அவர்கள் தாலியை மட்டும் அறுப்பார்கள். திராவிட திருடர்கள் கழுத்தையே அறுப்பார்கள். இவர்கள் எங்கள் ஐயா தக்கார் மாசோ விக்டர் அவர்கள் குறிப்பிட்டது போல 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனம். எங்களுடைய தாத்தா தேவனைய பாவாணர் தமிழ் பேரினம் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது என்கிறார்கள். ஆனால் மதம் பரப்பந்த கால்வல் போப் ஆதியில் மனிதர்கள் காடுகளில் இருந்து இடம்பெயர தொடங்கிய போது அவர்கள் பேசிய மொழியில் இருந்த ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்றும் தமிழிலே காண கிடக்கிறது என்கிறார். அவர் 80,000 ஆண்டுகளுக்கு மூத்தது என்கிறார். ஆனால் யாருக்கும் தெரியவில்லை. நீங்கள் யார்? நீங்கள் தமிழர்கள், உங்கள் தொன்மம் அறிய வேண்டும். அப்படி என்றால் வாருங்கள், என் பின்னாடி நடந்து வாருங்கள். நீங்கள் உங்கள் இனத்தின் தொன்மத்தை அறிய வேண்டும் என்றால் இன்றும் மலைகளிலே காடுகளிலே பலாயிரக்கணக்கான மூலிகை செடிகள் இருக்கிறது. மூலிகை செடிகள் வளர்ந்திருக்கிறது, இன்னும் இருக்கிறது. இதில் எந்த செடியை தின்றால் என்ன நோய் குணமாகும், இதில் எதை சமைத்து சாப்பிட்டால் நோய் குணமாகும், நல்லது எது சுவையாக இருக்கும் என்று கண்டறியுங்கள், தேடி கண்டுபிடியுங்கள். உன் இனத்தின் தொன்மைத்தை நீ அறிவாய். எப்படி? இந்த கீரை பொன்னாங்கண்ணி இதை சாப்பிட்டால் கண் பார்வைக்கு நல்லது, இது வல்லாரை இதை சாப்பிட்டால் நல்லது, இது தண்டங்கரை இதற்கு நல்லது, அகத்திக்கீரை இதை சாப்பிட்டால் அகத்திற்கு நல்லது, இது சீரகம் இதை சேர்த்துக் கொண்டால் அகம் சீராகும். இப்படியெல்லாம் கண்டுணர்ந்தவன் எவனோ அவன் உன் இனத்து முன்னோன். அதற்கு அவன் எத்தனை 1000 ஆண்டுகள் பயணம் செய்திருப்பான். இந்த முருங்கைக்கீரையை இதோடு போட்டு சமைக்க வேண்டும், அகத்திக்கீரை இதோடு போட்டு சமைக்க வேண்டும், வல்லாரை இப்படி சமைக்க வேண்டும் என்றெல்லாம் கன்றுணர்ந்தவன் இல்ல. ஆனால் இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மூலிகைகள் மலைக்காடுகளில் பயணியுங்கள், தேடி அறியுங்கள். அப்போது திரும்பி பாருங்கள் உங்கள் முன்னவர்களை, உங்கள் இனத்தின் தொன்மையை நீங்கள் அறியலாம் என்கிறார். நீங்கள் வாருங்கள், 2000 ஆண்டுகளுக்கு மூத்தது திருக்குறள். அதற்கு முன்பு தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல். தொல்காப்பியனே சொல்லுகிறான் 300 இடங்களில் என்பனார் புலவர். எனக்கு முன்னாடி பல பேர் இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கான். இப்ப நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? 2000 ஆண்டுக்கு முந்தது. யாரும் வல்லூருடைய அம்மாவுக்கு பிரசம்ப தொகை யாருங்க இல்ல, ஒரு தோராய கணக்கு. வாழ்வோம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கலாம். இதுல 1330 குறள் இப்படி எழுதியிருக்கலாம். சும்மா அப்படி சொல்லிட்டு போறதுதான். 5000 கூட எழுதியிருக்கலாம். 300 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த ஓலை சுவடி அப்படியே வைத்திருந்தாலே நொறுங்கி போகும் என்றால், ஒவ்வொரு 300 ஆண்டுக்கும் ஒரு முறை ஓலை சுவடியில் எழுதி எழுதி கடத்திய எல்லோரும் நம் வணக்கத்திற்குரியவன் தான். நம்ம கைக்கு வந்தது கொஞ்சம். எத்தனை நொறுங்கி போச்சோ, எத்தனை யாகம் வளர்க்கணும் கொளுத்தி தூக்கி போட்டானோ,
அது போக நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதினான் என்று நம் மூதாதை வள்ளுவ பெருமகனாரை வைத்துக் கொண்டால் கூட ஒரு சொற்பிழை, பொருள் பிழை, எழுத்துப்பிழை ஏதுமின்றி ஒரு அறிஞன் உலக மானுட சமூகம் மறுப்பேதும் சொல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மறையை, ஒரு வாழ்வியல் நன்னறியை தந்திருக்கிறான் என்றால் அவனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தவன் எவன்? இதைத்தான் இந்த இடம். கம்ப ராமாயணம் என்ற காப்பியத்தை என் மண்ணிலே நாட்டரசன் கோட்டையிலே பிறந்த கம்பர் பெருந்தகை 15 நாளில் பாடினான் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அப்படிப்பட்ட காப்பியத்தை 15 நாளிலே பாடினான் என்றால் கம்பனுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமகன் எவனடா? ஔவையின் ஆசிரியர் யார்? சீர்த்தலை சாத்தனான், இளங்கோவன், இவனுக்கெல்லாம் எவன்டா தமிழ் சொல்லிக் கொடுத்தான்? தேடிப்போ, நீ யார் என்று தெரியும், உன் தொன்மம் தெரியும். எழுத படிக்க தெரியாது இருக்கிற உன் இனத்தின் முன்னோன் உலகத்திற்கு ஒழுக்கம், நாகரிகம், அறிவு, அறம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கான். ஒரு அரசாட்சி இப்படி செய்யணும், ஒரு உழவன் இப்படி வேளாண்மை செய்யணும், எல்லாத்தையும் பாடி தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு தொன்மை இனத்தின் மக்கள் நான். இப்ப ஆட்டத்துக்கு வருவோம். இந்த தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படி? இப்ப நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க, நானே கேள்வி கேட்டு நானே பதில். இப்போ இந்தியம் ஒரே மொழி இந்தி, திராவிடம் இருமொழி, இருமொழி கொள்கை. இப்ப தமிழ் தேசியம் இருமொழி கொள்கை என்பது ஏமாற்று கொள்கை, மும்மொழி கொள்கை என்பது மோசடி கொள்கை. இந்தியம் என்ன சொல்லுது? மும்மொழி கொள்கை. இந்தி, இங்கிலீஷ், அதோட உங்க தாய்மொழியும் வச்சுக்கிறீங்க. இந்த மும்மொழி கொள்கை என்பது மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை என்பது ஏமாற்று கொள்கை. கொள்கை மொழி எங்கள் உயிர் மொழி தமிழ். தமிழ் எனக்கு உயிர், தமிழ் எனக்கு தாய்மொழி, என் பண்பாட்டு மொழி, என் பயன்பாட்டு மொழி, என் பயிற்று மொழி, என் வழிபாட்டு மொழி, என் வழக்காட்டு மொழி, எல்லாம் எனக்கு தமிழ். ஆங்கிலம் வெறும் பயன்பாட்டு மொழி, அவ்வளவுதான். இந்தி அவர்கள் திணிப்பார்கள், இந்தியர்கள், இந்திய தேசியர்கள் அதை தடுப்பது போல் நடிப்பார்கள் திராவிட திருவாளர்கள். இந்திக்கு இங்கே ஆதிக்கமா? எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்தவென்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ? புரட்சி பாவலன் விட்ட அறைகூவலுக்கு எழுந்து தீந்தமிழுக்காக இந்த உடலை தின்ன கொடுப்பார்கள் தமிழ் தேயர்கள். இங்க நன்கு ஆள கவனிக்கணும். ஒன்னு இந்தியை திணிப்பார்கள், திணிப்பதை எதிர்ப்பது போல நடித்து அதிகாரத்துக்கு வந்தார்கள். இப்போது எந்த இடத்தில் இந்தி இல்லை? இந்த கேள்வியை நீங்கள் எழுப்பணும். இந்த ஒவ்வொரு கேள்வியிலும் பிறக்கும் தமிழ் தேசியம். ஏன், எதற்கு, எப்படி? நிலை கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. இந்த நிலத்திலே கல்வி மாநில உரிமை, அதை பறித்து கொண்டு போகும் இந்தியம், அதை வேடிக்கை பார்த்து கைகட்டும் திராவிடம். இல்லை, கல்வி மாநில உரிமை தர வேண்டும் என்று போராடி மீட்கும் அது தமிழ் தேசியம். என்னுடைய உரிமையை நீ எப்படி எடுத்துக்கொண்டு போகலாம் என்று கேள்வி எழுப்பும் அது தமிழ் தேசியம். மருத்துவம், மக்களுக்கு மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. அதை எடுத்துக்கொண்டு போய் தான் காலுக்கு கீழே போட்டு மேலே ஏறி உட்கார்ந்து கொள்ளும் இந்தியம். எதிர்த்து போரிட்டு மீட்காமல் வேடிக்கை பார்க்கும் திராவிடம். இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம்? கேள்வி எழுப்பி உரிமையை மீட்க போராடும் தமிழ் தேசியம். கச்சத்தீவு, கச்சத்தீவு, கச்சத்தீவு இந்தியாவினுடைய நிலமா? கச்சத்தீவு யாருடைய சொத்து?
தமிழ் தேசிய மக்களின் சொத்து. எங்கள் மூதாவை சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம். புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு. குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க. பேரன்பு கொண்டு நான் நேசிக்கும் தமிழ் பேரினத்தின் மக்கள், குஜராத்தில் அண்மையிலே ஒரு மீனவன் கைது செய்யப்பட்டு பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கொண்டு போகிற போது விரட்டி விரட்டி போய் திரட்டி பிடித்தவனை மீட்டு கொண்டு வந்தது இந்திய கடற்படை ராணுவம். காட்சி இன்னும் மலைவெளியில் இருக்கிறது. அதே கடற்படை ராணுவம் இந்திய கடலுக்குள் இங்கே நிற்கிறது. அப்ப இலங்கை சிங்கள ராணுவம் எங்கள் மீனவ சொந்தங்களை கைது செய்கிற போது ஒரு மீனவனை கூட மீட்க பாதுகாக்க இந்திய கடற்படை ராணுவம் விரைந்து சென்று தடுத்து மீட்டு கொண்டு வராதது ஏன்? இந்த கேள்விதான் தமிழ் தேசியத்தின் பிறப்பு. உன் சொந்த நாட்டு மீனவ மக்களை, உன் சொந்த நாட்டு குடிகளை, உனக்கு வாக்கு செலுத்தி வரி செலுத்தி இந்த நாட்டின் சட்டத்திட்டம் இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற ஒரு இனத்தின் மக்களை சிங்கள ராணுவம் பக்கத்தில் ஒரு சிறிய நாட்டு ராணுவம் சுட்டுக் கொள்கிற போது பாதுகாப்பு பணியை செய்கிறேன் என்ற பெயரிலே நிற்கிற உன் நாட்டு கடற்படை ராணுவம் தடுத்து காத்து காப்பாற்றாதது ஏன்? இந்த கேள்வியில் பிறக்கிறது பெருமக்களே தமிழ் தேசிய அரசு. செத்து கடலிலே விழுந்து மிதக்கிற போது அந்த உயிரற்ற உடலை கூட மீட்டு தராத போது ஒரு கேள்வி எழுகிறதே, இந்த ராணுவம் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறது, எதற்காக நிற்கிறது? அந்த கேள்வி பிறக்கிறது தமிழ் தேசியம். செத்து விழுந்த மீனவன் இந்த நாடுகளும் ஏடுகளும் இந்திய நாடாளுமன்றமும் எழுப்புகிறது. தமிழ் மீனவர்கள் சுடப்பட்டார்கள், தமிழ் மீனவர்கள் செத்தார்கள். அறிவார்ந்த பெருமக்களே, இலங்கை ராணுவம் இந்திய மீனவனை சுட்டது என்று நாடும் ஏடும் நாடாளுமன்றத்திலும் செய்தி பதியப்பட்டிருந்தால் அங்கே இந்திய தேசியம் இருக்கும். செத்து விழுந்த மீனவன், தமிழ் மீனவன் செத்தான் என்று செய்தி பதிகிற போது அவன் செத்த இடத்திலே இந்திய தேசியம் இறந்து தமிழ் தேசியம் பிறந்து விடுகிறது. தன் மகனை, தன் கணவனை பறிகொடுத்த எங்கள் தாய்கள், எங்கள் தங்கைகள், எங்கள் அக்காமார்களின் கண்ணீர் துளிகளில் கரைகிறது உங்கள் இந்தியம் திராவிடம், அதில் துளிர்க்கிறது தமிழ் தேசிய அரசியல். அறிவார்ந்த பெருமக்கள், காவிரியில் தண்ணி கேட்கிறோம், ஏன் தர மறுக்கிறார்கள்? இந்த கேள்வி. எங்களை அடித்து விரட்டுகிறார்கள், எதற்காக அடிக்கிறார்கள் என்ற கேள்வி. நாங்கள் இந்த நாட்டின் குடிகள் தானே. எங்களை அருகில் இருக்கிற சகோதர மாநிலத்தில் அடித்து விரட்டுகிறார்களே, இதை தடுத்து கேட்காமல் கண்டிக்காமல் எப்படி உங்களால் இருக்க முடிகிறது? இந்த மூன்று கேள்விகள் தான். ஏன், எதற்காக, எப்படி? இந்த கேள்விதான் தமிழ் தேசிய அரசியலின் பிறப்பிடம். பெருமக்கள், சொந்த நாட்டுக்குள் அடித்து விரட்டுகிறார்கள், அகதியாக இடம்பெயர்கிறோம். இந்த நாட்டின் தமிழ் பேரின மக்கள் இவர்கள் யார்? தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த பேரினத்தின் மக்கள். மற்ற எல்லா இன மக்களும் வந்து குடியேறுகிறார்கள் என்று அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனியும் ஜோசப்பும் ரிச்சர்ட் மார்டினும் தன் ஆய்வு கட்டுரையிலே நிறுவியிருக்கிறார். அறிவாசான அம்பேத்கர் ஆகச் சிறந்த உலகிலே ஆகச் சிறந்த கல்வியாளர். இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்கிறார். இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் தங்கள் நிலத்தில் வளத்தை எல்லாருக்கும் புதுமையாக்கினார்கள். நரிமணம் பெற்றோர் எல்லோரும், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எல்லோரும், கூடங்குளம் அணுகுலை எல்லோரும், மீத்தேன் ஈத்தேன் எல்லோரும், என் நிலத்தின் வளங்கள் எல்லோருக்கும். ஆனால் அவரவர் மாநிலத்தின் நீர் வளம் அவரவருக்கு. காவிரி கன்னடருக்கு, முல்லை பெரியார் கேரளாவில் வாழ்கிற மலையாளிகளுக்கு. ஆனால் தமிழரின் வளம் எல்லோருக்கும் பொதுமை. இங்கே தமிழரின் பேரன்பு இழுச்சவாய்த்தனமாகவும் ஏமாற்றாகவும் ஆக்கப்படுகிறது. அருகில் இருக்கிற சகோதர மாநில மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான நதிநீர் உரிமை கிடைக்க செய்ய வேண்டும் என்பது இந்திய பெருநாட்டை ஆளுகிற பெருமக்களின் கடமை. தன் மாநில மக்களின் உரிமையை பாதுகாக்க துடிப்பது போல அருகில் இருக்கிற சகோதர மக்களின்
மாநில உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று துடிப்பது கர்நாடகத்தை ஆளுகிற பெருமக்களின் பொறுப்பும் கடமையும். ஆனால் காவிரி நதி நீர் என்று கேட்கிற ஒரு தமிழனை சரியாக பட்டியலிட்டு தேடி தேடி அடித்து அவன் கடைகளுக்கு தீ வைப்பது, அவன் விளைநிலங்களுக்கு தீ வைப்பது, அவன் உடைமைகளை பறிப்பது, அவனை அடித்து விரட்டுவது என்று செய்கிற போது இந்த நாட்டின் ராணுவம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? என்ன செய்து கொண்டிருக்கிறது? எங்களை சொந்த நாட்டிலே அடித்து விரட்டி அகதியாக வருகிற போது என் அப்பன் வயதை வைத்தவனை உடையெல்லாம் கலட்டி அருள் நிர்வாணப்படுத்தி அவன் முதுகிலே ஓங்கி நீ தமிழனா என்று கேட்டு அடித்த போது அவன் முதுகிலே விழுந்த அடியில் ஏற்பட்ட அதிர்விலே வெடித்து பிறந்ததா தமிழ் தேசி. இதேதான் அப்படியே கேரளாவில் முல்லை பெரியாற்று என்னுடைய மலைகளை, என்னுடைய மலை வளத்தை, என் பூமி தாயின் மார்பை, என் தாயின் முளை மார்பில் இருந்து பால் வந்தது போல என் பூமி தாயின் மலை மார்பில் இருந்து வந்த அருவி, அந்த அருவியில் இருந்து எனக்கு ஆறு நீர் சோறு வயிறு வாழ்க்கை உயிர் எல்லாம் வந்தது. அந்த மலையை நொறுக்கி கல்குவாரி எம்சாண்ட் என்று கொண்டு போகிறாயே. ஆனால் முல்லை பெரியாற்று அணைக்கு கீழே இருக்கிற அந்த துணை அணை, சிற்றணை, பேபி அணையிலே இருக்கிற மரங்களை வெட்டி தூர்வாரி நீரை சேமித்துக் கொள்ள அனுமதியை தர மறுக்கிற கேரளா, மரங்களை வெட்டினால் நட்டு வளர்த்து விட முடியும், மலையை வெட்டினால் எப்படி வளர்க்க முடியும்? அந்த மலையை வெட்டி கொண்டு போக அனுமதிக்கிறது திராவிடம். எப்படி வெட்டி கொண்டு போகலாம் என்று கேள்வி எழுப்புகிறது தமிழ் தேசியம். இதை வேடிக்கை பார்த்து நிற்கிறது இந்தியம். ஏன் வேடிக்கை பார்த்து நிற்கிறீர்கள்? எப்படி உங்களால் வேடிக்கை பார்த்து நிற்க முடிகிறது? எங்கள் வளங்களை எடுத்துக் கொண்டு போய் உங்கள் குப்பைகளை கொண்டு வந்து எங்கள் தாயின் முகத்தில் வீசுகிறீர்களே, இதை எப்படி ஏற்பது? இந்த கேள்விகள் தான் தமிழ் தேசிய அரசியலின் பிறப்பிடம் என் உடன் பிறந்தார்களே. இதுதான் சுற்றி தண்ணி தர மறுக்கிறார்கள். ஆனால் நம் நிலத்தின் வளங்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு போகிறார்கள், கொள்ளை கொண்டு போகிறார்கள். பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு இருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லவோ, உயிர் வெல்லமோ என்று பெரும்பாவலன் பாட்டன் பாரதி பாடியது போல நாம் அழுது கொண்டு நிற்கிறதுக்கு அற்ப பதர்கள் அல்ல, உலகத்தில் தோன்றலும் தோன்ற முடியாத ஒரு பெரும் புரட்சியாளர் பிரபாகரனின் பிள்ளைகள் நாம். இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டு எப்படி இதேதான் மீத்தேன் எடுப்பார்கள், என் நிலத்தின் வளத்தை சுரண்டி கொடுப்பார்கள். அதை கேட்பது இந்தியா ஒரு நாட்டின் வளர்ச்சி என்று சொல்லும், திராவிடம் தெரியாது கையெழுத்திட்டேன் என்று சொல்லும். என் நிலத்தின் வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று போராடுகிறது தமிழ் தேசியம். அறிவார்ந்த பெருமக்களே, சென்னை மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்தில் 1800 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்டிருக்கிற அந்த மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்திலே பறக்க விமானம் இல்லாத போது, வானூர்தி இல்லாத போது புதிதாக 5000 ஏக்கர் விண்ணூர்தி நிலையம். இதை திணிப்பது இந்தியம், அதை நிறைவேற்ற துடிப்பது திராவிடம். ஏற்பூட்டி உழவ வேண்டிய இடத்தில் எதற்காக ஏற்பட்டு என்று கேள்வி எழுப்புவது தமிழ் தேசியம். நீங்கள் ஸ்டெர்லைட்டை மூடிவிட்டால் தாமிரத்தின் தட்டுப்பாட்டை எப்படி சரி செய்வீர்கள்? தாமிரத்தின் தட்டுப்பாட்டை பேசுகிற மக்களே, தண்ணீர் தட்டுப்பாட்டை பேச மறுப்பது ஏன் என்ற கேள்வியை எழுப்புவது தமிழ் தேசியம். இந்தியை திணித்து என்னரும் தமிழ் மொழியை சிதைத்து அழிப்பார்களோ என்று உயிரீகம் செய்த நடராஜனின் மூச்சு காற்று உழவுகிற இந்த மண்ணிலே அந்த மூச்சு காற்றை சுவாசிக்கிற பிள்ளைகளின் பேச்சும் மூச்சும் தமிழ் தேசியம், தமிழ் தேசியம், தமிழ் தமிழர் என்றுதான் உச்சரி. கீழப்பழுவூர் சின்னசாமி மொழிக்காக கொளுத்தினானே உடம்பில் தீயை, அந்த பத்தி எரிகிற நெருப்பில எரிந்த நெருப்பில எரிகிறதா தமிழ் தேசிய பேரொளி புரட்சி தீ. சும்மா தமிழ் தேசியம் அது நாங்க மாப்போசியே பார்த்துட்டோம்.
சீப்பா ஆதித்தனாரை பார்த்துட்டோம், முத்தமிழ் அறிஞர் கியாபி விஸ்வநாதரை பார்த்துட்டோம், அண்ணல் தங்கையை பார்த்துட்டோம், மறைமலை அடிகளை பார்த்துட்டோம், திருவிக்காவை பார்த்துட்டோம், எல்லாரையும் பார்த்த பிரபாகர மகன் சீமானை பாத்தியா, அவன் தம்பி பிள்ளைகளெல்லாம் பார்த்தேன், அங்கெல்லாம் பார்த்தேன். வரலாற்றிலே முதல் முறையாக இப்போது நீ எதிரியை சந்திக்கிறேன். இப்பதான் எங்க அம்மா பேர் மட்டும் இல்ல, ஆளே அற்புதம் தான். இந்த நிலத்தில் இருக்க வேண்டிய அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் தான். ஒளித்திருக்க வேண்டிய அரசியல் இந்திய திராவிட அரசியல். ஒரே ஒண்ணுதான், இந்திய அரசியல் கோட்பாட்டாளர்கள் எதற்காக உனக்கு இந்த நிலத்தில் இந்திய அரசியல்? உன் மொழிக்காக நிற்பார்களா? இல்லை. உன் கலை இலக்கிய பண்பாடு வழிபாட்டு மீட்சிக்காக நிற்பார்களா? இல்லை. உன் நிலம் வளம் அதை பாதுகாக்க நிற்பார்களா? இல்லை. உன் நிலத்தின் உரிமை காவிரி, அதில் இந்திய கட்சியாளர்களின் கருத்து நிலைப்பாடு. கச்சத்தீவு மீட்பு, அதில் இந்திய கட்சியாளர்கள் ஆட்சியாளர்களின் கருத்து நிலைப்பாடு. கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. திராவிடர்கள் கச்சத்தீவை மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம். நாங்கள் வந்த பிறகு தீவிரமாக மீட்க போராடுவோம். இப்பதான் தீவிரப்படுத்தி. இதை எப்படி தமிழ் தேசியம் என்ன செய்யும்? இந்தியம் எடுத்து கொடுக்கும், திராவிடம் தடுக்காது வேடிக்கை பார்க்கும். தமிழ் தேசியம் கச்சத்தீவை திருப்பி எடு ஒரு கோட்பாடு வைத்திருக்கிறது. கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. இது இந்தியம். திராவிடம் தீவிரமாக போராடும். ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் கச்சத்தீவை மீட்க போராடும் என்று இருந்தது. அருமை பெருமக்களே, 21 சட்டசபை தேர்தலில் கச்சத்தீவை மீட்க போராடும் என்ற வார்த்தை இல்லை. ஏன்? அடியேன் தான் காரணம். இது எத்தனை நாளைக்கிடாது சொல்றது? அதை கேவலப்படுத்துறாங்கடா, அதை விட்டுங்கடா. அந்த வார்த்தை மீட்க போராடும் என்ற சொல்லும் இல்லை. இப்ப தமிழ் தேசம் என்ன செய்யும்? கச்சத்தீவை திருப்பி ஏழு. கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. இல்லை என்றால் என்னை தனியாக பிரித்து விடு. பார்த்தீர்களா? நாங்கள் அப்பவே சொன்னோம், இவர்கள் தனிநாடு கேட்பார்கள், பிரிவினைவாதிகள், தீவிரவாதிகள், செப்பரேட்டிஸ்டுகள், சாவனிஸ்டுகள். அதுவரை காதுல பஞ்சு வச்சிருக்கோம். மெதுவா எடுத்து கீழே வச்சுட்டு ப்ளீஸ் சிட் டவுன். எப்படி? கச்சத்தீவை கொடுத்ததான். நாங்க பிரிவினைவாதிகள். என் தாய் நிலத்தின் ஒரு பகுதியை எடுத்து என் இனத்தின் வரலாற்று பகைவனுக்கு கொடுத்த நீ தேசியவாதி, எடுத்து என் நாட்டோடு இணை என்று சொல்கிற நான் பிரிவினைவாதியாடா? செத்து விழுபவன் குஜராத்தி, செத்து விழுபவன் மராட்டியன், செத்து விழுபவன் கன்னடன், பீகாரி, ராஜஸ்தானி என்று இருந்தால் நீ இந்த வாக்கை பதிவு செய்வாயா? செத்து விழுபவன் தமிழன் சகித்துக் கொள்கிறான். ஆந்திர காட்டுக்குள்ளே 20 பேரை சுட்டு போட்டார் சந்திரபாபு நாயுடு. அன்றைக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் திராவிடர்கள், அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த இந்தியர்கள். அந்த கொடுஞ்செயலுக்கு ஒரு வருத்தம், ஒரு கண்டனம், ஒரு துயர செய்தி பதிவில்லை. சம்மரக்கட்டையை வெட்ட வந்தார்கள், குற்றச்சாட்டு. தமிழர்கள் திருடர்கள், பலி. வயிற்று பசிக்காக வறுமையை போக்க வெட்ட வந்தா சரி, அதற்கு சிறைதான படுத்தணும். எதற்கு சுட்டுக் கொண்டாய்? எதற்கு கொன்றாய்? வெட்ட வந்த கூலியை சுட்டுக் கொன்றாய். வெட்டி ஏற்றி சம்பாதிக்கிற முதலாளி எங்கிருந்தான்? அவனை ஏன் கைது செய்யல? இதான் தமிழ் தேசத்தின் பிறப்பிடம். ஏன் கைது செய்யல? கூலியை கொண்டுட்டார், அவனை ஏன் கைது செய்யல? வீரப்பன் என்ன செய்தான்? சந்தன காட்டை வெட்டி வித்தான்.
யானைகளை கொண்டு தந்தத்தை எல்லாம் வித்தான். சரி, வித்தவன் காட்டுக்குள் இருந்தான், வாங்கியவன் எங்கிருந்தான்? இந்த கேள்விதான் தமிழ் தேசிய அரசியலின் பிறப்பு. அன்பு தம்பி தங்கைகளே, வித்தவன் எங்கிருந்தான்? காட்டுக்குள். வாங்கி வித்தவன் எங்கிருந்தான்? எங்கிருந்தான்? வித்தவனையை விரட்டி விரட்டி ஆயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி கைது செய்ய துடித்த பெருமக்களே, வாங்கியவனை தேடி ஒருவனை கூட கைது செய்யவில்லையே. எதற்காக கைது செய்யவில்லை? இந்த கேள்வியை எழுப்பாமல் எப்படி உங்களால் அமைதியாக இருக்க முடிந்தது? இதுதான் இந்த தமிழ் தேசியத்தின் பிறப்பிடம் பெருமக்கள். இதுதான் இந்த புத்தகத்தில் இவ்வளவுதான் என்று இருக்கிறதல்ல, எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு கருத்து பொதிந்த செறிந்த கட்டுரைகளை தாங்கி இருக்கிற ஒரு ஏடு இந்த நூல். அறிவார்ந்த பெருமக்களே, சொல்லிக்கொண்டே இருக்கலாம், 1 2 அல்ல. தமிழ் தேசியம் என்பது இங்கே நினைக்கிறார்கள், இங்கே பேசுகிறவர்கள் சீமான் முன்னெடுக்கிறான் என்று இல்லை. பல 100 ஆண்டுகளாக இதுக்கு முன்னவர்கள். நீங்கள் நிமிர்ந்து பார்க்கிற, அண்ணாந்து பார்க்கிற மரங்கள் எல்லாம், உயர்ந்து நிற்கிற மரங்கள் எல்லாம் ஒரு நாள் கீழே விதையாக விழுந்த ஒரு விதையின் வளர்ச்சி தான் என்பதை அறிவார்ந்த பெருமக்கள். அப்படி என் முன்னவர்களின் எச்சமும் நிச்சமும் தான் இந்த சீமானும் அவன் தம்பி தங்கைகள். பிரபாகரன் என்றால் ஒற்றை உருவம் முன்னாடி நிற்கிறார், அவருக்கு பின்னாடி 50,000 மாவீரர்கள் என விடுதலைக்காக களத்தில் இன்னுயிரை இந்த ஈக மாறவர்கள். அப்படிதான் ஒன்னொன்னா. ஆயுத பூஜைக்கு அரசு விடுமுறை, சரஸ்வதி பூஜைக்கு அரசு விடுமுறை, விநாயகர் சதுர்த்திக்கு அரசு விடுமுறை, குருநானக் பிறந்ததுக்கு அரசு விடுமுறை, மகாவீர் ஜெயந்திக்கு அரசு விடுமுறை. உன்னுடைய என்னுடைய இறை தமிழின முன்னோம் முருகனுடைய தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இருந்ததா? மனச்சான்றோட சொல்ற இல்லை. ஏன் இல்லை? இந்த கேள்வி எவரிடத்திலும் இல்லை. அங்குதான் நான் தமிழ் தேசியம் பிறகு. எதற்காக இல்லை? இதை ஏன் கேட்டு பெறாமல் எப்படி இவர்களால் இருக்க முடிந்தது? இந்த 3 கேள்வி. இங்குதான் பிரபாகரன் மகன் எங்கள் முன்னவர்களின் பிள்ளை சீமான் வருகிறார். அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி இடத்திலே போய், ஐயா தமிழ் இந்த பாருங்க தைப்பூசத்திற்கு நம் மூதாதை முருக பெருமகனுக்கு பொது விடுமுறை வேணும்னு அவர் கேட்ட ஒரு கேள்வி. தம்பி, உண்மையிலே தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்லையா தம்பி? உண்மையிலே இல்லைங்கய்யா. அப்புறமா அவர் குறிச்சுக்கிட்டாரு, நம்ம விட்டுருவோம், நான் முருக பக்தன், என் தோட்டத்திலே முருகன் கோயில் கும்பிடுறேன், என் பேரே பழனிசாமி தானே, நம்ம விட்டுருவோம் என்று இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த இந்தியம் திராவிடம் தமிழ் இறைவனுக்கு ஒரு விடுமுறை பெற்று தர முடியவில்லை. பெற்று போராடி பெற்று வாங்கி கேட்டு பெற்றவன் சீமான். பிரபாகரன் பிள்ளை கொடுத்தவர் பெருந்தமிழர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. எவன் மறுக்க முடியும்? இப்ப தெரியுதா தமிழ் தேசியத்தின் அவசியம்? தெரியுதா? இன்னைக்கு உன்னிலிருந்து பிரிந்து போன கன்னடர் தெலுங்கர், கன்னடமும் கலிதலுங்கும் கவி மலையாளமும் துளுவும் உதிரத்தில் உதிர்த்ததுவே. எல்லாருக்கும் புத்தாண்டு எதுன்னு தெரியுமா? உனக்கு எதுன்னு சொல்லு. எங்க ஐயா சொல்றாரு, இந்திய மொழிகளின் தாய் உலக மொழிகளின் மூலம். அதையும் தாண்டி ஆங்கிலத்தின் தாயே தமிழ் தான். மொழியில் ஆய்வறிஞர் எங்க அப்பா அருளியார் 500க்கும் மேற்பட்ட சொல்ல என் அன்னை தமிழ் ஆங்கிலத்திற்கு தட்டுல பிச்சையா போட்டு எடுத்துக்க. என்னுடைய கொல் அவனுடைய கிளி, என்னுடைய உடன் அவனுடைய எஸ்போர்ட் ஒரு சடன், என்னுடைய பேச்சு எஸ்போர்ட் ஸ்பீச்சு, என்னுடைய பஞ்சு எஸ்போர்ட்டா ஸ்பாஞ்சு, உடன் அவன் சடன்பா, என்னுடைய கட்டுமரான் அவனுடைய கட்டுமரான், என்னுடைய நாவாய் அவனுடைய நேவாய் நேவி, என்னுடைய கலாச்சாரம் அவனுடைய கல்ச்சர், என்னுடைய காசு அவனுடைய கேசு. எல்லாம் திருட்டு பைய மொழியை வச்சுக்கிட்டு அவன் அத படி அறிவு வந்துருங்க. அடுத்தவன் மொழி எப்படா உனக்கு அறிவாகும்? அடுத்தவன் மொழி எப்படி உனக்கு அறிவாகும்? இயேசு பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கிலம், இயேசுபிரான் பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது.
உருவாகல, இருக்கிறது. நீ எனக்கு ஆங்கிலம் படி, அது படி. பிரிட்டன்ல பிச்சைக்காரன் கூட இங்கிலீஷ் தான் பிச்சை எடுக்கிறான். அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் போகாத கூட ஆடு ஆங்கிலம் பேசுறான். அது அறிவா? இவன் ஹிந்தி படி, ஹிந்தி படின்னு. ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்குமே. எதுக்குடா 1.5 கோடி பேர் ஏன் வீட்டில் வந்து கத்தியா? இது சோழ பப்படி சொட்டு நிற்கிறவன்லாம் எந்த விடுதியிலையாவது நம்மால் வேலை செய்யறானடா? எல்லாம் ஹிந்திக்காரன். காடி கராக, ஜல்தியாரோ, பாணி கராக, எல்லாம். இந்தியன் திராவிடர் தமிழர்களை ஆள வேண்டும் என்று துடிக்கும். தமிழ் தேசியம் எல்லா மொழிகளை தேசிய இனங்களை போல உரிமை பெற்று தமிழ் பேரின மக்கள் பெருமையோடு வாழ வேண்டும் என்று துடிக்கும். இதான் இந்தியத்திற்கும் திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் வேறுபாடு. உனக்கு புத்தாண்டு தெரியும். ஆனால் கன்னடர்களுடைய புத்தாண்டுக்கு தமிழ்நாட்டிலே விடுமுறை. தெலுங்கு ஆந்திர வருட பிறப்பிற்கு தமிழ்நாட்டிலே விடுமுறை. ஓணத்திற்கு தமிழ்நாட்டிலே விடுமுறை. ஆனால் உன்னுடைய புத்தாண்டிற்கு இதில் எந்த மாநிலத்தில் விடுமுறை? ஆமா, ஏன் இல்லைன்னு கேட்டீங்கன்னா, நீ இந்தியனும் இல்ல, திராவிடனும் இல்ல, நீ தமிழ் தேசியம். தக்சாலி வராங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான் மயிலாடு, இவ்வளவுதான். சும்மா கதை விடுவான். அன்னைக்கு சீமான் வரும்போது இவெல்லாம் ஒரு ஆளா சீமான் எடுத்துக்கிட்டுப்பான், கதை விஷயம் எழுதுவான். இவெல்லாம் ஒரு ஆளா அப்படித்தான் இருந்தேன். எப்ப 2008 பிப்ரவரி வர. அதுக்கப்புறம் எப்படி தெரியுமில்ல, என் துவக்கில் இருந்து வருகிற தோட்டாவிற்கு என்ன வலிமையோ தம்பி, உன் வாயில் இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த வலிமையோட நீ கதறிட்ட செதறிட்ட. தமிழ் தேசம் ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு. அது ரெண்டும் ஒண்ணுதான். நமக்குள்ள ஒண்ணும் பிரச்சனை இல்லாது. 26க்கு பிறகு திராவிடம் மண்ணுதான், தமிழ் தேசம் மட்டும்தான். நீ இப்படியே பண்ணிக்கிட்டு அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு தங்கச்சி நீ பாலியல் தொந்தரவு பண்ணிடுவா, நாங்க போராட வந்தா பிடிச்சு உள்ள போட்டுருவேன். அவன் ஆட்டோ சங்கருக்கு அப்பதான் இருப்பானுங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ விசாரிக்க மாட்டேங்கிற. நீ யாரிடமிருந்து யாரை காப்பாற்ற போராடுற குரவழியை நெருக்கிற நீ தான் நேர்மையாளனாச்ச. நீ தான் விசாரிச்சு நிலைய நாட்டு. ஒரு பெண்மகள் தனக்கு ஏற்பட்ட கொடுமையை வாக்கு மூலமாக கொடுத்ததை பதிவு செய்வதிட்ட ஒரு கொடுங்கோல் ஆட்சி வரலாற்றில் கிடையாது. ஹிட்லர் செஞ்சிருக்க மாட்டான் இந்த ஆட்சி. என்னை இப்படி சித்திரவதை செஞ்சா நம்ம வாக்குமூலத்தை வாங்கி அப்படியே வெளியிட்டு அது டெக்னிக்கல் எரர் அப்படின்னு எப்படி இருக்கு? எப்படி துப்பாக்கி எடுத்து ஒரு போடா போட்டு கொண்டுட்டு விசாரிக்கும் போது சாரிங்க டெக்னிக்கல் எரருங்க அப்படி எடுத்துச்சுன்னா விட்டுவே நீ. என்ன மாதிரி ஆட்சி, என்ன அதிகாரம் இது? கடைசியா அந்த பொங்கலுக்கு இனாம் கொடுத்து பழச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு இப்ப காசு இல்லை. அதுக்கும் காசு இல்லை. எங்க வய மக்கள் நாகூரா வேலை 5 மணிக்கு போய் சாயந்தரம் பொழுது கிளம்பி பொழுது சாய உழைச்சு ரத்தம் வேர்வையா உருகி ஓட, உடம்பெல்லாம் உப்பு பூக்க, காலில் பெருவெடிப்பு வெடிக்க, கண்ணு முடி பிதுங்க, கண்ணச்சத தொங்க, வெம்பாடு வெட்டு உழைச்சு ஒரே ஒரு பண்டிகை பொங்கல் அவனுக்குன்னு இருக்கிற பண்டிகை. அதுக்கு 1/2 கிலோ அரிசி, கொஞ்சோண்டு சக்கரை, 1 முளை கரும்பு, 1 முளை தயிர். அது இவங்களை ஓடிக்காம அவ சரணடைஞ்சிட்டான். சார் பேசிக்கலாம் வாங்க, சரி விடுங்க, எதா இருந்தாலும் பேசிக்கலாம். இவ அப்படிதான். நீ கூட்டணி போகாம என்ன பண்ணுவ? என்னத்தே வந்துட்டு போற உனக்கு என்ன? என்னத்தே வந்துட்டு போறியா உனக்கு என்ன? அதுல உங்க கட்சிக்காரர்கள் சுதந்திரம். அதை நானே கவலைப்பட, நீங்க கவலைப்பட. நான் சொன்னேன் என் கட்சி கூட்டத்தில் வந்து நில்லு.
இம்முறையும் நாம் தனித்துத்தான் போட்டியிடுகிறோம் சொல்லும் போது எழுப்புற கையொலியும் ஆர்வத்தையும் கூட்டணி வைக்கவில்லை என்றால் தற்கொலை, கூட்டணி வைப்பது என்பதே தற்கொலை. எதற்காக கூட்டணி? யாரோட கூட்டணி? இந்த நிலப்பரப்பில் பெரிய கூட்டணி வைத்திருக்கிற ஒரே மகன் நான் தான். நாம் தமிழர் கட்சி. எவனவன் 2000 3000 ஏக்கர் விளை நிலத்தை என் ஆண்டோனும் முன்னோனும் உழுது 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 தெல்லு புழுதியா ஆக்கி காட்டை மேட்டை திருத்தி விளைநிலமாக மாற்றி வைக்கிற என்னுடைய நிலத்தை நீ எவ்வளா முதலாளிக்கு தொழிற்சாலை அமைக்க எடுத்துக் கொடுப்பாய் என்று எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை விளை வைக்கும் உற்பத்தி செய்யும் என்று கேள்வி எழுப்புகிற அறிவார்ந்த பெருமக்கள், தொழிற்சாலை வேலை கொடுக்கும், வேலையை சம்பளம் கொடுக்கும், சம்பளத்தை வைத்து என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். சாப்பாடு யார் கொடுப்பா? இந்த கேள்வி எழுப்புகிற ஒவ்வொரு மகனும் என்னோட கூட்டணி. விண்வெளிக்கு விண்கலத்தை அனுப்புகிற விஞ்ஞானிகள் சாப்பாடை அவருக்கு விவசாயி தான் அனுப்ப வேண்டும். சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புகிற சயின்டிஸ்டுகள் அவருக்கு சாப்பாடை சம்சாரி தான் அனுப்ப வேண்டும். இந்த சிந்தனை இருக்கிற எவன் என்னோட கூட்டணி. நச்சு ஆலைகளை நிறுவுகிறாய், இதை வளர்ச்சி என்று கட்டமைக்கிறாய். தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சியாக கட்டமைத்து ஏமாற்றுகிறாய் என்று எழுகிற ஒவ்வொரு இளைஞனும் தம்பியும் தங்கையும் என்னோட கூட்டணி. 14,000 ஆசிரியர் பெருமக்கள் தேர்வெழுதி தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்காக காத்திருக்கிறவர்கள் என்னோட கூட்டணி. பகுதி நேர ஆசிரியர் பெருமக்கள் நிரந்தர பணி தர வேண்டும் என்று போராடுகிறவர்கள் என்னோட கூட்டணி. ஓய்வு பெற்ற பிறகு போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களுக்கான பிடித்த பணத்தை தராமல் பிடிவாதம் பிடிப்பது ஏன் காலத்திலே போராடுகிற ஒவ்வொரு தொழிலாளியும் என்னோட கூட்டணி. இந்த நாட்டிலே பிரச்சனை என்று முன்னின்று களத்திலே போராடுகிற பல லட்சக்கணக்கான மக்கள் நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி. அப்படி பார்த்தால் இந்த நிலத்திலே பெரிய கூட்டணி தமிழ் தேசிய கட்சி, நாம் தமிழர் கட்சி வைக்கிற கூட்டணி தான். ஏன் நான் கூட்டணி வைக்க மாட்டேன்? ஒரு சித்தாந்த கட்சி. உலகத்தில் எந்த இனத்திலும் தோன்றாத மாபெரும் தலைவன் தோன்றிய இனத்தின் மக்கள் நாங்கள். எங்கள் தலைவன் பிரபாகரனோடு எந்த தத்துவமும் கூட்டணி வைக்கலாம். இல்லாத இந்தியம் திராவிடம் இந்த சித்தாந்தங்களை வச்சு ஆண்டு அடித்து விட்டீர்கள். அதிலிருந்து எங்களை தற்காத்துக் கொள்ள பேரெழுச்சியாக எழுந்து வருகிற தமிழ் தேசிய அவசியம். இது எதனோடு இந்தியம் திராவிட கட்சிகளோடு சரணடையாது. வேண்டுமானால் நீ என்னிடத்திலே சரணடை, யாரோடும் சரணடைய முடியாது. தோற்றால் வாடா, புதிதா ஒன்றும் தோற்க போறதில்லை. இந்த அரசியலின் தேவை எப்போது உருவானது? ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் முழுமையான விடுதலை அடையும். அந்த விடுதலை அடைவது ஒன்றே தன் இறுதி இலக்கு என்று உயிரை ஆயுதமாக ஏந்தி போராடிய புரட்சியை முன்னெடுத்தவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். அந்த விடுதலை போராட்டத்திலே பல்லாயிரக்கணக்கான மாவீரர்கள் தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்து போராடினார்கள் தாய்லாந்தில் விடுதலைக்காக. அந்த விடுதலை போராட்டத்தை சிதைத்து அழித்தது இந்தியம். அறிவார்ந்த பெருமக்களே, அன்பு சொந்தங்களே, லால்பூர் சாஸ்திரி சினிமாவோ பண்டாரநாயக்கா கையெழுத்திலே 15 லட்சம் மலைய மக்களை ஒரே இரவில் நாடற்றவர்களாக இறக்கிவிட்டவர்கள் இவர்கள் இந்தியர்கள். பிறகு கச்சத்தீவை எடுத்து இந்திரா காந்தி சினிமாவோ கையெழுத்திலே கச்சத்தீவை தாரை வாத்து கொடுத்தவர் இந்தியவர்கள், வேடிக்கை பார்த்து நின்றவர்கள் திராவிடர்கள். பிறகு ராஜீவ் ஜெயவர்தன ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டது இந்தியா, வேடிக்கை பார்த்து நின்றது திராவிடம். இந்த 3 கையெழுத்தில் தான் தமிழ் தேசிய மக்களின் தலையெழுத்தை மாறி போனது. புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு, குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க. நாளைய தமிழ் சமூகத்தை மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமை புரட்சியாளர்களுக்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த சூழலிலே தன் இன மீட்சிக்காக ஒரு வீரம் சேர்ந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த எங்கள் தலைவன், அவரை வீழ்த்தி தமிழ் தேசினத்தின் தேச விடுதலை கனவை சிதைத்தவர்கள் இந்தியர்கள், கூட நின்று துரோகத்தை செய்தவர்கள் இந்த திராவிட திருவாளர்.
செத்து விழுந்த எங்கள் மாவீரர்கள் சிந்திய ஒவ்வொரு ரத்த துளியிலும் முளைத்து எழுந்த புரட்சி பயிர்களடா தமிழ் தேசிய அரசியல் தம்பிகளும் தங்கைகளும். தமிழ் தேசிய விடுதலை பேரொளியான தமிழரசன் மீது வீசப்பட்ட ஒவ்வொரு கல்லிலும் அவன் காயம்பட்ட இடத்தில் கசிந்த ரத்த துளிகளே பிறந்த பிள்ளைகளடா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தமிழ் தேசிய அரசியல். செத்து கிடந்த லட்சக்கணக்கான பிணங்களை கட்டிப்பிடித்துக் கொண்டு ஆதரவற்று அரற்றி அழுகும் போது கண்ணீர் துடைக்க கை நீளாத காலத்திலே கதறி துடித்த என் தாய்மார்கள் வைத்த ஒப்பாரியிலும் சிந்திய கண்ணீரிலும் கதறலிலும் ரத்தத்திலும் கரு கொண்டு உருவான புரட்சிகர போர் படையாடா நாம் தமிழர் கட்சி என்கிற தமிழ் தேசிய அரசியல் படை. இதை வீழ்த்துவன் என்பது தம்பி நீ நீட்டவும் மடக்கவும் முடக்கவும் வைக்கிறது கூட இல்லை தம்பி. பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் அரசியல் புரட்சி படை. ஆயுதம் மித்தம் வைத்தாய் அரசியலால் வென்று முடிப்போம். அந்த ஆயுதம் இந்த ஆயுதம் எம் முன்னவர்கள் எங்களுக்கு தந்தறிய அறிவாயுதம். அந்த அறிவாயுதத்தை தொகுத்து பகுத்து ஒவ்வொரு தமிழ் தலைமுறை தம்பிதர்களின் கையிலே கொடுத்திருக்கிற என்னுடைய தம்பி பாலமுரளிவர்மன் மிகுந்த போற்றுதற்கும் பாராட்டுதற்கும் உரியவன். துணிந்து இந்த நூலை வெளியிட இந்த களத்திலே வந்தவன் என்னுடைய தம்பி வேடியப்பன். இந்த அவனுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இந்த நிகழ்வை நடத்துவதற்கு இதே இந்த பப்பாசி இந்த அரங்கிலே எங்களுக்கும் ஒரு அனுமதி கொடுத்து குறிப்பாக என்னையே பேச அனுமதித்த இந்த அரங்கத்திலே இங்கே எங்கள் அறிவாசான் எங்களுடைய வள்ளுவ பெருமகனார் எங்கள் மரமொழியான் வள்ளுவர் வாதை, அங்கே எங்களுடைய மூதாதை வள்ளலார் வாதை, அங்கே எங்களுடைய மூதாதை எங்கள் பாட்டனார் வாவுசி பாதை, அங்கே அறிவு மூதாட்டி எங்க அப்பத்தா அவை பாதை, அங்கே கம்பர் பாதை, அங்கே புரட்சி பாவலன் பாரதாசன் பாதை, அங்கே அது தெரியல ஏதோ ஒரு பாதை நல்ல பாதையாத்தார். இங்கே நடுவில் ஒரு நாச பாதை, கேடுகட்ட கேவலங்கட்ட பாதை. அந்த பாதையில் இருந்து இந்த பாதைக்கு திருப்புவதுதான் இந்த ஊரின் பெரிய பெரிய சேவை. இந்த சேவையை செய்த என் அன்பு தம்பி இந்த டிஸ்கவரி வெளியீட்டகத்தின் உரிமையாளர் என் தம்பி வேடியப்பன் அவர்களுக்கும் இந்த நூலை தொகுத்து அரும்பாடாற்றி தொகுத்து வழங்கி இருக்கிற நார்உயிர் இளவன் பாலமுரளிவர்மன் அவர்களுக்கும் அரங்கத்தை கொடுத்து அருளிய பெருந்தகையாளர் ஐயா பப்பாசியினுடைய தலைவர் ஐயா சேது சொக்கலிங்கம் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். புரட்சி எப்போதும் வெல்லும், ஒரு நாள் தமிழ் தேசியர்களின் வெற்றி சொல்லும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. ஆமாம், அந்த குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப் உங்களோட மொபைலில் இருக்கா? ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கணும் அல்லது விற்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை உடனே டெவலப் பண்ணுங்கள்.